குங்குமம் தொட்டால் ஒட்டிக்கொள்ளும் தன்மை, நெற்றியில் இட்டால் புண்ணாகாது உண்மை. பல வண்ண கலர்களின் பெருமை, இதுதான் ராஜாத்தி குங்குமத்தின் மகிமை. ராஜாத்தி குங்குமம் வைத்தால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். 30 ஆண்டுகளாக மக்களின் நன்மதிப்பையும் பாராட்டுகளையும் பெற்றது. பெண்களின் அழகுக்கு அழகு சேர்ப்பது ராஜாத்தி குங்குமம். தமிழகமெங்கும் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். For trading enquiry सेव्यमान पावनांघ्रि पंकजं व्यालयज्ञ सूत्रमिन्दुशेखरं कृपाकरं नारदादि योगी वृन्द वन्दितं दिगम्बरं काशिकापुराधिनाथ कालभैरवं भजे। भानुकोटिभास्वरं भवाब्धितारकं परं नीलकण्ठमिप्सितार्थदायकं त्रिलोचनं कालकालमम्बुजाशमक्षशूलमक्षरं काशिकापुराधिनाथ कालभैरवं भजे। ராஜாத்தி குங்குமம் தொட்டால் ஒட்டிக்கொள்ளும் தன்மை, நெற்றியில் இட்டால் புண்ணாகாது உண்மை. பல வண்ண கலர்களின் பெருமை, இதுதான் ராஜாத்தி குங்குமத்தின் மகிமை. ராஜாத்தி குங்குமம் வைத்தால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். 30 ஆண்டுகளாக மக்களின் நன்மதிப்பையும் பாராட்டுகளையும் பெற்றது. பெண்களின் அழகுக்கு அழகு சேர்ப்பது ராஜாத்தி குங்குமம். தமிழகமெங்கும் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். For trading enquiry गिरिनन्दिनि नन्दित मेदिनि विश्वविनोदिनि नन्दनुते गिरिवरविन्ध्य शिरोधिनि वासिनि विष्णुविलासिनि जिष्णुनुते भगवति हेशिति कण्ठकुटुम्बिनि भूरि कुटुम्बिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते। सुरवरवर्षिणि दुर्धरधर्षिणि दुर्मुखमर्षिणि हर्षरते त्रिभुवनपोषिणि शङ्करतोषिणि किल्बिषमोषिणि घोषरते धनुजनिरोषिणि धीतिसुतरोषिणि दुर्मदशोषिणि सिन्धुसुते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते। अयि जगदम्ब मदम्ब कदम्ब वनप्रियवासिनि हासरते शिखरि शिरोमणि तुंग हिमालय शृंगनिजालय मध्यगते
मधु मधुरे मधुकैतव भञ्जिनि कैटभञ्जिनि रासरते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते ऐशतखण्ड विखण्डित रुण्ड वितुण्डित शुण्ड गजाधिपते रिपुगजगण्ड विदारण चण्ड पराक्रम शुण्ड मृगाधिपते निज भुज दण्ड निपातित खण्ड विपातित मुण्ड भडाधिपते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते ராஜாத்தி குங்குமம் தொட்டால் ஒட்டிக்கொள்ளும் தன்மை, நெற்றியில் இட்டால் புண்ணாகாது உண்மை. பல வண்ண கலர்களின் பெருமை, இதுதான் ராஜாத்தி குங்குமத்தின் மகிமை. ராஜாத்தி குங்குமம் வைத்தால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். 30 ஆண்டுகளாக மக்களின் நன்மதிப்பையும் பாராட்டுகளையும் பெற்றது. பெண்களின் அழகுக்கு அழகு சேர்ப்பது ராஜாத்தி குங்குமம். தமிழகமெங்கும் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். For trading enquiry இதை பார்க்கக்கூடிய பெருமக்கள் எல்லோருக்கும் சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தர வேண்டும் என்று பழனி ஆண்டவன் திருவடிகளை வணங்கி இந்த உரையை தொடங்குகின்றேன். சென்ற ஆண்டு திருச்செந்தூரை பற்றி நாம் சிந்தித்தோம். வாரியார் சுவாமிகள் சொல்லுவார், மனுஷனுக்கு 2 வேணும். 1 இன்பம் இருக்கணும், 2 துன்பம் போகணும். இன்பம் வேணுமா, திருச்செந்தூரை கும்பிடு. துன்பம் போகணுமா, பழனி ஆண்டவனை கும்பிடு. இன்ப ஆக்கத்துக்கு திருச்செந்தூர், துன்ப நீக்கத்துக்கு பழனி. வாரியார் சாமி அந்த 2ஐயும் முக்கியமா சொல்லுவார். 6 படை வீட்டுல இந்த 2 படை வீட்டுக்கும் அவ்வளவு சிறப்பு. திருச்செந்தூர் கடல் ஆழம், பழனி மலை உயர்வு. கடலுக்குள்ளே ரொம்ப ஆழத்துலதான் முத்து கிடைக்கும், மலை உச்சியில தான் தேன் கிடைக்கும். பழனி ஆண்டவன் மலை மேலே ஞான தண்டாயுதபாணியாய் வீற்றிருக்கிறான். அவன் கருணைக்கு எல்லையே கிடையாது. எல்லா பெருமக்களும் அவன் திருவடியில் விழுந்து வழிபாடு செய்கிறார்கள். அந்த பழனிக்கு என்ன பெருமை, அதிசயம் அநேகமுற்ற பழனி மலை என்று நம்ம அருணகிரிநாத சுவாமிகள் 15ஆம் நூற்றாண்டிலே பாடுகிறார். இப்ப நம்ம வீடுகளுக்கெல்லாம் பழனி ஆண்டவன் எழுந்தருள்கிறார். கிட்டத்தட்ட 5200 ஆண்டுகளுக்கு முன்னால் கலியுகம் தொடங்கக்கூடிய சமயம். யுகங்கள்ல 4 யுகம். முதல் யுகத்துக்கு கிருத யுகம்னு பேர். கிருத யுகத்தில எல்லாரும் நல்லவங்க. தெருவில் எத்தனை ரூபாயை போட்டாலும் யாரும் எடுக்க மாட்டாங்க. கிருத யுகம். அதுக்கப்புறம் வந்த யுகத்துக்கு திரேதா யுகம்னு பேர். திரேதா யுகம் தான் ராமாயணம் நடந்த காலம். திரேதா யுகத்தில தப்பு செய்கிறவன் கொஞ்சம் பேரு, நல்லவங்க ரொம்ப பேர். ராவணாதியர்கள் அரக்கர்கள் இரக்கமென்று ஒரு பொருள் இல்லாத நெஞ்சினர் அரக்கர் என்றுளர் பலர் அறத்தின் நீங்கினார். கொஞ்சம் பேரு தப்பு செய்வாங்க, ரொம்ப பேரு நல்லவங்களா இருப்பாங்க. தீமை கொஞ்சம், நன்மை அதிகம். அது திரேதா யுகம். இந்த அதுக்கடுத்த யுகத்துக்கு துவாபர யுகம்னு பேரு. அதான் கிருஷ்ணாவதாரம். துவாபர யுகத்திலே மகாபாரதம். 100 சொச்சம் பேரு கௌரவர்கள். கௌரவர் 100, அதோட சகுனி, அதோட கர்ணன் எல்லாம் சேர்த்துக்கணும். இந்த பக்கம் பாண்டவர்கள் 5 பேர், பகவான் கிருஷ்ணன். கொஞ்சம் பேரு நல்லவர்கள், ரொம்ப பேரு தவறு செய்யக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இந்த அடுத்த யுகத்திலே வந்தது. அந்த யுகத்துக்கு துவாபர யுகம்னு பேர். துவாபர யுகத்துக்கு அடுத்த யுகம் இப்பொழுது நாம் இருக்கக்கூடிய கலியுகம்.
இந்த கலியுகத்துல எப்படின்னு கேட்டா நன்மை தீமை சேர்ந்து இருக்கு. ஒருத்தனை பார்த்தா அவன் நல்லவனா கெட்டவனான்னு அடையாளம் கண்டுக்கலாம் மத்த யுகத்திலே. இந்த யுகத்திலே அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை. நல்லவன் மாதிரி இருக்கிறான், அயோக்கியன் ஆயிடுறான். நமக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம்தான் புரியுது. அப்ப 4 யுகம். முதலாவது யுகம் எல்லாரும் நல்லவர்கள், கிருத யுகம். 2வது யுகம் கொஞ்சம் தீமை ரொம்ப நன்மை, திரேதா யுகம். 3வது யுகம் ரொம்ப தீமை கொஞ்ச நன்மை, துவாபர யுகம். இப்போ நன்மை எது தீமை எதுன்னு கண்டுபிடிக்கவே முடியல. இது நம்ம இருக்கிற கலியுகம். இந்த துவாபர யுகம் முடிகிற பொழுது ஒரு நிகழ்ச்சி நடந்தது. தர்மராஜாவுடைய ஆட்சி காலம். தர்மராஜா உட்கார்ந்து இருக்கிறார் அரியணையில. பக்கத்துல தம்பி சகாதேவன் இருக்கிறான். சகாதேவன் பெரிய கெட்டிக்காரன், மிக உயர்ந்தவன், ஜோசியம் தெரிந்தவன், சான்றோன். ஒரு சபைக்கு ஒரு வழக்கு வருது. வழக்கு என்ன தெரியுமா? 2 பேரு வர்றான். மகாராஜாங்கிறான். தர்மராஜா அப்படி நிமிர்ந்து பார்க்கிறார். என்ன? ஒருத்தன் சொல்றான், என் நிலத்தை அவனுக்கு நான் வித்துவிட்டேன். இப்போ அந்த நிலத்தில புதையல் கிடைச்சிருக்கு. அவனுக்கு நான் நிலத்தை வித்து விட்டேன். அதனாலே நிலத்துக்கு மேல உள்ள மரங்கள் அவனுக்கு சொந்தமாகிற மாதிரி நிலத்துக்கு கீழே இருந்த புதையலும் அவனுக்குத்தான் சொந்தமாகணும். அவன் எனக்கு தர்றேங்கிறான், எனக்கு வேண்டாம் இவன் சொல்றான். அவன் என்ன சொல்றான்? நான் நிலத்தை தானே வாங்கினேன், நிலத்துக்கு கீழே உள்ள புதையலையுமா வாங்கினேன், புதையலுக்கு பணம் கொடுக்கலையே, அதனால புதையல் எனக்கு வேண்டாம், அவனே வச்சுக்கட்டும். இது எப்படி இருக்கு? நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. அதான் அந்த யுகம் துவாபர யுகம். நமக்கு வேண்டாம். இப்ப என்னடா பண்றது? ஒண்ணும் புரியல. சகாதேவனை ஒரு பார்வை பார்த்தார். சகாதேவன் என்ன தெரியுமா சொன்னா? அண்ணா, நாளைக்கு காலையில 2 பேரையும் வர சொல்லுங்க. சரி, வாய்தா வாங்கியாச்சு. நாளைக்கு காலையில வர வேண்டும். மறுநாள் காலையில 10 மணிக்கு 2 பேரும் வந்தாங்க. ஒருத்தன் சொன்னா, மகாராஜா, நேத்து ராத்திரி 12 மணிக்கு எனக்கு ஒரு சிந்தனை வந்தது. என்ன சிந்தனை வந்தது? நம்மளோ நிலத்தை வாங்கிட்டோம். வாங்கிட்டா அதுக்கப்புறம் நிலம் நமக்குத்தானே சொந்தம். மேல இருக்குது, கீழே இருக்குது, எல்லாம் நமக்குத்தானே சொந்தம். அதனால நிலத்தை வாங்கின நான் புதையல நானே எடுத்துக்கிறேன். அவன் என்ன சொன்னா? வித்தவன், நான் நிலத்தை தானே வித்தேன், புதையலையுமா வித்தேன், அதனால புதையலை நான் எடுத்துக்கிறேன். உனக்கு எப்படா இந்த சிந்தனை வந்துச்சு? ராஜா கேட்டான். நேத்து ராத்திரி 12 மணிக்கு வந்துச்சு. சகாதேவா, அது என்ன இந்த 12 மணிக்கு 2 பேரும் மாறிட்டாங்க? நேத்துக்கு சொன்னது அப்படி மாத்தி சொல்றாங்களே. நேத்துக்கு யோக்கியனா பேசுறாங்க, இன்னைக்கு அடுத்தவன் சொத்து நமக்கு வேணும் என்ற எண்ணத்தோடு பேசுகிறார்கள். இந்த சிந்தனை இவர்களுக்கு ராத்திரி 12 மணிக்கு வந்திருக்கு. சகாதேவா, நேத்து ராத்திரி 12 மணிக்கு உலகத்திலே என்னடா நடந்தது? சகாதேவன் சொன்னான், அண்ணா, நேத்து ராத்திரி 12 மணியோட துவாபர யுகம் முடிஞ்சு கலியுகம் தொடங்கி விட்டது. எப்போ கலியுகம் தொடங்கி விட்டதோ இனிமேல் நீதிக்கு இடம் கிடையாது, அநீதிதான் ஆட்சி செய்யும், ஒழுங்கு இருக்காது. இது கலியுகத்தின் தர்மம். இப்ப என்ன பண்றதுங்க? 2 பேருக்கும் தீர்ப்பு. அண்ணா, நான் பார்த்து கொள்கிறேன். சகாதேவன் பக்கத்துல வந்தான். இந்த நிலத்தை வித்தான் பாருங்க. அவன்கிட்ட கேட்டான், உனக்கு எத்தனை புள்ள? எனக்கு ஒரே ஒரு பொண்ணு. இந்த வாங்கினவன்கிட்ட கேட்டான், உனக்கு எத்தனை புள்ள? எனக்கு ஒரே ஒரு பையன். நல்லது. நீங்க 2 பேரும் ஒரே கோத்திரமா வெவ்வேறையா? வெவ்வேறு கோத்திரம். சந்தோஷம். உன் பையனுக்கும் இவன் பொண்ணுக்கும் கல்யாணத்தை பண்ணி புதையலை அவங்க கையில கொடுத்துரு. நமக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை. நமக்கு என்ன முக்கியம் தெரியுமா? கலியுகம் தொடங்கி விட்டால் நீதி குறைந்து விடும், மக்கள் துன்பப்படுவார்கள். சதுரகிரின்னு தமிழ்நாட்டுல ஒரு மலை, சித்தர்கள் வாழக்கூடிய மலை. இந்த நம்ம
தென் பக்கத்துல தாண்டிப்பாறைன்னு ஒரு இடம் இருக்கு. தாண்டிப்பாறையிலிருந்து மேல ஏறி 14 கிலோமீட்டர் ஏறி போனா சதுரகிரிக்கு போகலாம். சித்தர்கள் வாழக்கூடிய பகுதி ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கம் சித்தர்கள் இருக்கக்கூடிய பகுதி. நான் 3 தடவை மேல போயிருக்கேன் சதுரகிரி. ஆனா மலை ஏறுறது கொஞ்சம் கஷ்டம். வழுக்கு பாறைப்பா, வழுக்கி விழுந்தா கதை முடிஞ்சு வச்சு மேல ஏறணும். அந்த சதுரகிரி மலையிலே சித்தர்கள் கூட்டம் போட்டார்கள். சித்தர்களுக்கு தலைவர் யாரு? போகர். போகர் என்பவர் உடம்பை மென்மையாக்கி கொண்டு ஆகாசத்தில் பறக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர். அவர் என்ன செய்யறது தெரியுமா? சீனாவுக்கு போவாராம், ஜப்பானுக்கு போவாராம், ஐரோப்பாவுக்கு போவாராம், எல்லாம் சுத்திட்டு திரும்பி வந்துடுவாராம். அவ்வளவு பெரிய ஆள் அவர் போகர். போகர் தலைமையில சித்தர்கள் கூடினார்கள். கலியுகம் பிறக்க போகுது. மக்களுக்கு துன்பம் வரும், கண்ட நோய்கள் வரும். நோய் இல்லாமலே நோய் இருப்பதாக எண்ணிக்கொண்டு மருந்து வாங்கி சாப்பிடுவார்கள். அதனாலே இந்த கலியுகத்திலே அருள் செய்வதற்கு ஒரு தெய்வ வடிவத்தை நாம் உருவாக்க வேண்டும். போகர் சொன்னார், எல்லாரும் ஒப்புக்கொண்டார்கள். போகர் என்ன பண்ணார் தெரியுமா? 9 பாஷாணத்தை எடுத்தார். பாஷாணம்னா விஷம், மூலிகை, ஹெர்ப்ஸ், 9 வகை, 9ஐயும் எடுத்தார். இந்த 9ஐயும் சேர்த்து ஒரு வடிவத்தை உண்டாக்கினால் அதற்கு பால் அபிஷேகம் செய்து அந்த பாலை உட்கொண்டால் எல்லா நோயும் தீர்ந்துவிடும். அப்படி ஒரு வைத்தியம், சித்த வைத்தியம். சரி, 9 மூலிகை வந்துருச்சு. சித்தர் போகர் முதல் மூலிகைய சாறு பிடிஞ்சார், 2வது மூலிகைய சாறு பிடிச்சார். 2ஐயும் ஒன்னா சேர்த்தார், முறிஞ்சு போச்சு. முறிஞ்சு போச்சுன்னா தெரியுதா? ஒன்னா சேராம 2 கெட்டு போச்சு. இந்த பால்ல எண்ணெயை ஊத்தனா முறிஞ்சு போகும்ல, அது மாதிரி கெட்டு போச்சு. ஐயோ, சேர்க்கணும்னு நினைச்சேன், கெட்டு போச்சே கடவுளே அப்படின்னு அப்படியே தூங்குறார் போகர். கனவுலே பழனி ஆண்டவர் காட்சி கொடுத்தார். எப்படி காட்சி கொடுத்தார் தெரியுமா? கையில வேல் கிடையாது, மொட்டை தலை, தண்டாயுதம். தண்டாயுதம்னா தண்டம், அத கையில ஊன்றிக்கொண்டு காட்சி கொடுத்தார். கண்டார்தம் மனங்கவரும் முண்டிதமாம் சிறத்தழகும், காண காண கொண்டாடத்தக்க திருநீற்றழகும், கண்டிகையின் கோலச்சீரும் பண்டாய நான்மறை கோவணச்சீரும் கொண்டு தென் பழனி மேவும் தண்டாயுத பெருமான் திருவடிக்கே அகங்குழைந்து தழைத்து வாழ்வாம். தண்டாயுதத்தோட காட்சி கொடுத்தார், கோவணத்தோட காட்சி கொடுத்தார், தலையிலே முடி கிடையாது, மொட்டை தலையோட காட்சி கொடுத்தார். காட்சி கொடுத்து என்ன தெரியுமா சொன்னார்? பழனிக்கு போ. அந்த காலத்துல பொதினின்னு பேர். பழனம்னா வயல்னு அர்த்தம். வயல் சூழ்ந்த இடத்துக்கு பழனின்னு பேர். பொதினி என்பது சங்க இலக்கியம், பின்னாலே அது பழனி ஆயிற்று. பழனி மலைக்கு போ. அது வரைக்கும் பழனி மலையை பத்தி யாருக்கு ஒண்ணும் தெரியாது. நான் சொல்றதெல்லாம் கிட்டத்தட்ட 5200 ஆண்டுகளுக்கு முன்னால். பழனின்னு ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊருக்கு போ. சரி, ஒரு மலை இருக்கிறது, அந்த மலைக்கு போ. சரி, மலையிலே ஈசான்ய மூலையிலே அக்னி நட்சத்திர சமயத்தில் 21 நாட்களுக்கு ஒரு குறிப்பிட்ட செடி பூ பூக்கும். அந்த 21 நாள் தான் பூ பூக்கும், மற்ற சமயங்களில் பூக்காது. அங்கே போ. அந்த 21 நாள் இருந்து அந்த பூவிலே உள்ள செடிகளை எல்லாம், அந்த செடியிலே உள்ள பூக்களை எல்லாம் எடுத்து கொண்டு வா. சரி, அதே மாதிரி செய்தார். எடுத்துக்கொண்டு வந்து என்ன செய்யணும்? முருகப்பெருமான் அதையும் சொன்னார். 2 மூலிகையை சேர்க்கிற பொழுது அந்த பூவிலே உள்ள சாறை அதில் ஊற்றினால் 2 மூலிகையும் ஒன்றாக இணைந்து கொள்ளும், முறிந்து போகாது. உடனே போகர் பழனிக்கு போனார். சொன்ன மாதிரி அக்னி நட்சத்திரம் வரக்கூடிய நேரம் சித்திர மாசம், முன் 7 பின் 7 நடு 7 21 நாள் அக்னி நட்சத்திரம் சூரிய பகவான் கொளுத்தக்கூடிய காலம். அந்த சமயத்திலே அந்த மூலிகை பூ பூக்கும். அந்த காற்று உடம்பில் பட்டால் எல்லா விதமான நோய்களும் தீரும். இன்னைக்கும் அக்னி நட்சத்திர காலத்துல பழனியை சுற்றி பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, காங்கேயம், வெள்ளக்கோயில்,
எல்லா மக்களும் அந்த இடத்தை வலம் வருகிறார்கள் 21 நாளைக்கு. அந்த சாறை கொண்டு வந்தார் போகர். சதுரகிரியிலே ஒவ்வொரு மூலிகையும் இணைக்கப்பட்டன. அந்த சாறு வடிக்கப்பட்டது. இப்போ 9 மூலிகையும் இணைத்து குழம்பாக்கி விட்டார்கள். இந்த குழம்ப வச்சு முருகனுக்கு ஒரு வடிவம் செய்ய வேண்டும். முருகன் எப்படி காட்சி கொடுத்தான்? மொட்டை தலையோட காட்சி கொடுத்தான், கோவணத்தோட காட்சி கொடுத்தான், வேல் கிடையாது, கையில தண்டாயுதத்தோட காட்சி கொடுத்தான். அது மனசுல நிக்குது போகருக்கு. அப்படியே ஒரு வடிவம் செய்தார். மண்ணுல தலையில அதுக்கு துவாரம் போட்டார், உள்ளுக்க கூடாக்கினார். இந்த மோல்டுன்னு சொல்றேன் பாருங்க, அது மாதிரி கூடாக்கி விட்டார். வெளியில பார்த்தா பழனி ஆண்டவன், உள்ளுக்க வெறும் கூடு தயார் பண்ணாரா. தலை உச்சியில துவாரம் போட்டார். அந்த துவாரத்தின் வழியாக இந்த குழம்பை, அதாவது 9 மூலிகை சாறு தலை வழியா உள்ள ஊத்தினார். ஊத்தினா ஒரு விக்கிரகத்துக்கு அது நிறைஞ்சது. மேல அடைச்சார். அப்படியே எடுத்து பூமிக்கு கீழே புதைச்சுட்டார். இன்னும் கொஞ்சம் சாறு மிச்சம் எடுத்தது. இது என்ன செய்யலாம்? இன்னொரு விக்கிரகம் அதே மாதிரி மண்ணுல மோல்டு தயார் பண்ணார். இந்த சாட்டை அதுல ஊத்தினார். அதுவும் சரியாயிடுச்சு. 2ஐயும் புதைச்சுட்டார். குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் மண்ணை தோண்டி எடுத்தார்கள். 2 விக்கிரகம் வந்துருச்சு. மோல்ட உடைச்சார். மண்ணு தானே, உடைச்சா உள்ளே இருக்கிற அந்த சாறு விக்கிரக வடிவத்தில் அற்புதமாய் காட்சி கொடுத்தது. வெள்ளை வெளேர்னு இருக்கு. 2 வெள்ளையா இருக்கு. அந்த சாற்றினுடைய இயல்பு. இப்ப என்ன பண்ணார்? இது பாஷாணம், விஷம். இதுக்கு அபிஷேகம் பண்ணி வந்த பாலை சாப்பிட்டவன் இறந்து போயிடுவான். ஆனால் இதை மாற்ற வேண்டும். சில மூலிகைகளை கொண்டு வந்தார். அந்த மூலிகைகள்ல சாறு எடுத்து மேல கோட்டிங் மாதிரி கொடுத்தார். எல்லாம் கொடுத்தாச்சு. ஒரு விக்கிரகம் இப்போ வெள்ளையா இருந்த விக்கிரகம் அந்த புது மூலிகை சாறு பட்டு கருப்பாயிடுச்சு. குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த விக்கிரகத்தை கொண்டு போய் பழனியில் நிறுவினார் போகர். ஏன் பழனிக்கு என்ன அவ்வளவு பெருமை? மக்களுக்கு துன்பம் தரக்கூடிய கிரகங்களில் செவ்வாய் கிரகம் ஒன்று. நம்ம ஜாதகத்துல செவ்வாய் ஏதோ நல்லிடத்துல இருந்தா பெரிய அதிர்ஷ்டம். பெரும்பகுதி எங்கேயாவது இருக்கும். கஷ்டத்தை கொஞ்சமா கொடுப்பார். போர் கிரகம் செவ்வாய். அதனால இந்த செவ்வாயை பத்தி எல்லாரும் பயப்படுவாங்க. இந்த பிள்ளைகள் கல்யாணத்துல கூட செவ்வாய் தோஷம்னு சொல்லுவாங்க. செவ்வாய் தோஷம் இருந்தா ரொம்ப சிரமப்பா. இந்த செவ்வாயினுடைய கிரகங்கள், செவ்வாயினுடைய கிரணங்கள் மேல இருந்து அதிகமாய் விழக்கூடிய இடம் பழனி. சனியினுடைய கிரணங்கள் அதிகமாய் விழக்கூடிய இடம் திருநள்ளாறு. வியாழனுடைய கிரணங்கள் அதிகமாய் விழக்கூடிய இடம் திருச்செந்தூர். புதனுடைய கிரணங்கள் அதிகமாய் விழக்கூடிய இடம் மதுரை. அப்படி ஒவ்வொரு இடம் இருக்கு. இப்ப என்ன பண்ணார்? பழனியில செவ்வாய் போர் கிரகம். அந்த இடத்துல பழனி ஆண்டவனை பிரதிஷ்டை பண்ணது யாரு? போகர். ஆமா, இந்த இன்னொரு விக்கிரகம் இருந்துச்சு, என்னாச்சு? அதுக்கு மேல கோட்டிங் கொடுக்கணும். பல மூலிகைகளை கொண்டு வந்தார். சேர்க்கிறதுக்குள்ள போகர் சமாதி ஆயிட்டார். இப்ப அதை யாரு சேர்க்க தெரியல, முடியல. அந்த விக்கிரகத்தை அப்படியே கொண்டு போய் சேலத்துக்கு ஈரோட்டுக்கு நடுவுல திருச்செங்கோடுன்னு ஒரு ஊர் இருக்கு. திருச்செங்கோட்டுல கொண்டு போய் அந்த விக்கிரகத்தை வச்சுட்டாங்க. அந்த பெருமானுக்கு பேர் தெரியுமா? செங்கோட்டு வேலன்னு பேர். வெள்ளை வெளியேறுன்னு அழகா இருப்பார். பழனி ஆண்டவன் நீல நிறம், செங்கோட்டு வேலன் வெள்ளை நிறம். மாலோன் மருகனை, மன்றாடி மைந்தனை, வானவருக்கு மேலான தேவனை, மெஞ்ஞான தெய்வத்தை, மேதினியில் சேலார் வயற்பொழில் செங்கோடனை சென்று கண்டு தொழ 4000 கண் படைத்திறனே அந்த நான்முகனே. அருணகிரிநாத சுவாமி சொல்றார், திருச்செங்கோட்டு வேலனை பார்க்கறதுக்கு 2 கண்ணு பத்தாதே, 4000 கண்ணு வேணுமே. அந்த இடத்துல வச்சாச்சு. ஆனா அதுக்கு கோட்டிங் கொடுக்கலையே. அதனால திருச்செங்கோட்டில இருக்கிற அந்த வேலனுக்கு இன்னைக்கு நாளைக்கும் அபிஷேகம் கிடையாது.
பக்கத்துல இருக்கிற அர்த்தநாரீஸ்வரருக்குத்தான் அபிஷேகம். செங்கோட்டு வேலர் அப்படியே அழகா இருப்பார், எல்லாருக்கும் அருள் பண்ணி கொண்டு. ஆக பழனியிலே உள்ளது முழுக்க முழுக்க நமக்காக வடிக்கப்பட்ட சித்த வைத்தியத்தினால் தயாரிக்கப்பட்ட அற்புதமான மூர்த்தி. அவருக்கு அபிஷேகம் பண்ணிட்டு அந்த பாலை சாப்பிட்டால் வயிற்றில உள்ள வியாதி பூரா குணமாகும். ராத்திரி இவளது சந்தனத்தை எடுத்து பழனி ஆண்டவன் நெஞ்சில வைக்கிறாங்க. அங்கே கொப்பனாபட்டியை சேர்ந்த மூனா குடும்பத்தார் நகரத்தார்கள் அங்கே ஒரு ராக்கால மடம் வச்சிருக்கிறாங்க. அது என்ன ராக்கால மடம்? பழனி ஆண்டவனுக்கு ராக்காலத்திலே பூஜைக்குரிய பொருள்களை அனுப்புவதற்கான மடம். அங்கிருந்து இவ்வளவு சந்தனம் தயார் பண்றாங்க, சுத்தமான சந்தனம். பழனியில பின்னால சாது சுவாமிகள் மடம், நான் அதை பத்தி பின்னால சொல்றேன். சாது சுவாமிகள் மடத்தில இருந்து இவ்வளவு சந்தனம். ஆக பெரிய சந்தன உருண்டை. ராத்திரி அர்த்த ஜாமம் முடியுது. பழனி ஆண்டவனுடைய நெஞ்சில அந்த சந்தனத்தை வச்சிருவாங்க. அவ்வளவுதான், கோயில சாத்திடுவாங்க. பழனி ஆண்டவனுடைய காலுக்கு கீழே ஒரு பாத்திரம் வைக்கப்படும். பழனி ஆண்டவருக்கு துணியினாலே ஒரு கோவணம் மட்டும் கட்டுவார்கள், வேற எதுவும் கிடையாது. அப்படியே வச்சு கோயில ராத்திரி சாத்திடுவாங்க. மறுநாள் காலையில 5 மணிக்கு அந்த கோயில திறப்பாங்க. திறந்தா இந்த சந்தனம் இருக்கு பாருங்க, கெட்டியா இருந்த சந்தனம் அப்படியே லேசா விட்டு விட்டு போயிருக்கும் எல்லா இடத்துலயும். சந்தனத்தை பத்திரமா எடுப்பாங்க. அதுக்கு பேரு ராக்கால சந்தனம்னு பேர். சந்தனத்தை எடுத்து நம்மள மாதிரி ஆளுகளுக்கு பிரசாதம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாங்க. அந்த சந்தனத்தை வாங்கி சாப்பிடணும். சாப்பிட்டா ஏதோ துளசி சாப்பிட்டாப்புல இருக்கும், லேசா உரைக்கிறாப்புல இருக்கும். கரிசலாங்கண்ணின்னு ஒரு பெரிய மகத்தான மூலிகை, தூதுவளைன்னு ஒரு மூலிகை, அதெல்லாம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். வயிற்றுக்குள்ள போனா வயிற்றுல உள்ள குன்ம வியாதி தீரும். குன்ம வியாதின்னா குடலை பெரட்டி பெரட்டி வலிக்கக்கூடிய கடுமையான வியாதி, சூளைன்னு சொல்றான் பாருங்க. அப்பர் சுவாமிகளுக்கு இந்த சூளை நோய் வந்தது, தடுமாறி போனார். கூற்றாயினவாறு விளக்குகிறீர், கொடுமை பல செய்தன நான் அறியேன். ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும். தோற்றாதென் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடைக்கி முடக்கி இட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே. இதான் அப்பர் சுவாமிகள் முதல்ல பாடின பாட்டு. அந்த நோய்க்கு சூளை நோயின்னு பேரு, குன்ம நோயின்னு பேரு. பழனி ஆண்டவனுடைய ராக்கால சந்தனத்தை சாப்பிட்டால் அந்த நோய் வராது. இன்னும் ஒண்ணு, அந்த பழனி ஆண்டவனுக்கு ஒரு கோவணம் மட்டும் கட்டினாங்களா, ராத்திரி கீழே ஒரு பாத்திரம் வச்சாங்கன்னு சொன்னா, காலையில பார்த்தா அந்த பாத்திரத்துல கொஞ்சம் தீர்த்தம் இருக்கும். இந்த உடம்பு வேர்க்குது, இந்த பாஷான உடம்பு பழனி ஆண்டவன் உடம்பு வேர்க்குது. அந்த தண்ணி பூரா அந்த கோவணத்துல பட்டு சொட்டு சொட்டா கீழே விழுது. அதுக்கு பேரு கௌபீன தீர்த்தம்னு பேர். அந்த தீர்த்தத்தை எடுத்து குடித்தால் எந்த வியாதியும் வராது. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி சார் தெரியும் அப்படின்னு கேட்கிறீங்களா? பழனியிலே பழனி ஆண்டவர் கலைக்கல்லூரியிலே 1 வருஷம் நான் பேராசிரியராக பணியாற்றினேன். அப்போதெல்லாம் கல்லூரி பேராசிரியர்களுக்கு சம்பளம் குறைச்சல், மதிப்பு அதிகம். கோயிலுக்குள்ள போனா காலேஜ் வாத்தியார் வர்றாரு அப்படின்னு நம்மள உள்ள விட்டுருவாங்க. உள்ள பழனி ஆண்டவனுக்கு பக்கத்துல உட்கார வைப்பாங்க, இதெல்லாம் கொடுப்பாங்க. நான் சாப்பிட்டிருக்கேன், சந்தனம் சாப்பிட்டிருக்கேன், தீர்த்தம் சாப்பிட்டிருக்கேன். இன்னைக்கு தமிழ் கொடுக்கிறான்னா அது பூரா பழனி ஆண்டவன் போட்ட பிச்சை. அவன் திருவடியில நின்று கொண்டு அவன் போட்ட பிச்சையை நான் எல்லோருக்கும் வழங்கி கொண்டிருக்கிறேன். பழனி ஆண்டவன் ஞான தண்டாயுதபாணி. சரி, இது பழனியினுடைய தோற்றம். இது ஆரம்ப காலம். கிட்டத்தட்ட 5200 ஆண்டுகளுக்கு முன்னால் பழனி ஆண்டவனுடைய திருமேனி செவ்வாயினுடைய வேகத்தை குறைக்கக்கூடிய மாதிரி நிறுவப்பட்டது. இன்னைக்கு செவ்வாயினால் பாடுபடக்கூடிய அனைவருக்கும் உரிய திருத்தலமாக பழனி ஆண்டவனுடைய சந்நிதி விளங்கி கொண்டிருக்கிறது. அந்த பழனி ஆண்டவன் திருவிளையாடல்களுக்கு எல்லையே கிடையாது. இப்ப அடுத்த நிகழ்ச்சிக்கு போறேன். 8ஆம் நூற்றாண்டு
ஒரு கால வரிசையில வர்றேன். 8ஆம் நூற்றாண்டு சேரமான் பெருமாள் நாயனார்னு சேர நாட்டிலே ஒரு மகாராஜா, சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய நண்பர். அவர் கைலாசத்துக்கு குதிரை மேல போனவர். ரொம்ப ஆச்சரியம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வெள்ளை யானையில போனாராம். ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரம். சேரமான் பெருமாள் நாயனார் பார்க்கிறார், சுந்தரமூர்த்தி திருவஞ்சக்களத்தில இருந்து, திருவஞ்சக்களம் கேரளத்திலே உள்ள ஒரு திருத்தலம். திருவஞ்சைக்களம் கொடுங்கலூருக்கு பக்கத்துல இருக்கு. திருச்சூர், கொடுங்கலூர், திருவஞ்சைக்களம். இன்னைக்கு திருவஞ்சி குளம்னு சொல்றாங்க. அந்த இடத்துல இருந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கைலாசத்துக்கு போன பொழுது ஓடி வந்த சேரமான் பெருமாள் சேரநாட்டு ராஜா பார்க்கிறார், சுந்தரமூர்த்தி மேல போயிட்டாரா. வந்த குதிரை காதுல அஞ்செழுத்து மந்திரத்தை சொன்னார். குதிரை மேலே பறந்து யானைக்கு முன்னால் போயிற்று. சுந்தரமூர்த்தி யானையில போக அதுக்கு முன்னால குதிரையில போனவர் சேரமான் பெருமாள். நான் இப்படி சொல்றது 6 அறிவுள்ள மனுஷனுக்கு மட்டுமல்ல, 5 அறிவுள்ள குதிரைக்கும் கைலாசத்தை காட்டியவர் சேரமான் பெருமாள். அந்த சேரமான் பெருமாள் பழனி ஆண்டவனுக்கு ஒரு கோயில் கட்டினார். இப்ப பார்க்கிற மூலஸ்தானம் சேரநாட்டு ராஜா சேரமான் பெருமாள் நாயனார் கட்டியது. அவருக்கு பேரு தெரியுமா? களரிற்று அடிவார்னு பேர். அது என்ன களரிற்று அடிவார்? எறும்பு எது பேசினாலும் அவருக்கு தெரியுமா? அவருக்கு யானை மாலை போட்டது, இவர் தான் அடுத்த ராஜான்னு. எல்லாரும் நீங்க தான் சேர நாட்டுக்கு ராஜாவா இருக்கணும்னாங்க. அவர் சொன்னார், சிவபெருமான் கட்டளை அதுவாய் இருக்குமானால் நான் ஏற்றுக்கொள்கிறேன். சிவபெருமான் போய் நிக்கிறார். பெருமானே, ஆமா சிவபெருமான் இவரோட பேசுவாரா? நல்லா பேசுவார். பூஜை எப்படி தெரியுமில்ல சேரமான் பெருமாளுக்கு? காலையில பூஜையில உட்காருவாராம், நிறைய பாடல் படிச்சுக்கிட்டே இருப்பாராம். சிவபெருமானுடைய பாத சிலம்பு ஒலி கேட்டா பூஜை முடிக்கணும். எப்படி இருக்கு? பாத சிலம்பு ஒலி கேட்கும். ஒரு நாள் பாத சிலம்பு ஒலி கேட்கல, நேராகி போச்சு. இவருக்கு என்ன தோணுச்சு? என் பூஜை சரியில்லை. சிவபெருமான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. சான்றோர்கள் அப்படித்தான் நினைப்பார்கள். தன் மீது குறையை ஏற்றுக்கொள்வார்களே தவிர அடுத்தவனை குறை கூறி பேச மாட்டார்கள். என் பூஜை சரியில்லை, என் வழிபாடு எம்பெருமான் திருவடிக்கு சேரவில்லை. இப்படி இருப்பதை விட உடைவாளை உருவிக்கொண்டு வெட்டி கொண்டு இறந்து போவது நல்லது. உடைவாளை உருகினார். சிவபெருமான் பாத சிலம்பு ஓசை ரொம்ப வேகமா கேட்டது. நம்ம எங்கேயாவது லேட்டா போனா ஓடி போய் நிப்போம்ல, அப்பொழுது வேகமா கேட்டது. சேரமான் பெருமாள் கேட்டாரா, பெருமானே இன்னைக்கு ஏன் தாமதம்னு. பெருமாள் சொன்னாராம், சிவபெருமான் சுந்தரமூர்த்தி என்னை பாடிக்கொண்டிருந்தான், அந்த பாட்டை கேட்டேன், நேரம் தெரியல என்னாராம். இது எப்படி இருக்கு? அவருக்கு நேரம் தெரியல. இவர் அதை கேட்ட உடனே சுந்தரமூர்த்தி அவரை நான் பார்க்கணுமே என்னாராம். போய் பார்த்தார். சேரமான் பெருமாளும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் நட்பு கொண்டார்கள். அதுக்காக சிவபெருமான் போட்ட நாடகம் இந்த தாமதமாக பாத சிலம்பு ஒலி கேட்பித்தது. அந்த சேரமான் பெருமாள் கட்டின கோயில் இப்ப நம்ம பார்க்கிற பழனி ஆண்டவனுடைய மூலஸ்தானம். மாம்பழ கவிச்சிங்க நாவலர் அப்படின்னு பழனியிலே கண்ணு தெரியாத ஒரு புண்ணியவான் புலமையிலே சக்கரவர்த்தியாய் திகழ்ந்தார். அவர் பழனி ஆண்டவனை பத்தி அவளது பாட்டு பாடினார். அதுல ஒரு பாட்டு சொல்றார், கோர நோயும் எக்குற்றமும் தீர்ப்பது உன் பாரம் ஏழை பயந்திட நீ விடே. என்ன நோய் வந்தாலும் இந்த பாட்டை சொல்லுங்க, நோய் ஓடி போயிடும். தைரியமா சொல்லுங்க, நம்பி சொல்லுங்க. கோர நோய் நமக்கு தெரியாத கோர நோயா? 2 வருஷமா பட்ட பாடு பெரும்பாடு ஆயிடுச்சே. கோர நோயும் எக்குற்றமும் தீர்ப்பது உன் பாரம் ஏழை பயந்திட நீ விடே. சேரர் கோன்சை சிவாசல கோயில் வாழ் ஆரமார்ப தண்டாயுதபாணியே. சேரர் கோன் சேரநாட்டு ராஜா கட்டிய சிவாசலம் சிவமலை, சிவமலையிலே உள்ள அந்த கோயில், அங்கே உள்ள பெருமானே கோர நோயை தீர்க்க வேண்டும். இது மாம்பழ கவிச்சிங்க நாவலர் பாட்டு. இத பார்க்க விட்டுத்தான் ஓ இந்த கோயிலை கட்டுனது சேரமான் பெருமாள். பின்னாலே
15ஆம் நூற்றாண்டிலே வந்தவர் அருணகிரிநாதர். ஆதரம்பையில்லாரூரர் தோழமை சேர்தல் கொண்டவரோடே முன்னாடி ஆடல் வெம்பரி மீதேறி மாகையிலேகி ஆதி அந்த உலாவாசு பாடிய சேரர் கொங்குவை காவூர் நாடதில் ஆவினன் குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே நாதவிந்துகலாதி நமோ நம வேத மந்திர சொரூபா நமோ நம. அந்த திருப்புகள்ல சொல்றார், ஆதி அந்த உலா ஆசு பாடிய சேரர் கொங்கு வைகாவூர் நன்னாடு, சேரநாட்டை சேர்ந்தது பழனி அப்படிங்கிறார். ஆக இந்த 8ஆம் நூற்றாண்டில் சேரமான் பெருமாள் இந்த கோயிலை கட்டினார். இப்ப நம்ம பார்க்கிற மலை கோயில் அப்பொழுது கட்டப்பட்டது. அருணகிரிநாத சுவாமி 15ஆம் நூற்றாண்டில் அங்க போறார், பழனி ஆண்டவனை பார்க்கிறார். உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், இந்த நம்ம சைவத்துல நமசிவாயன்னு ஒரு மந்திரம், சிவாய நமன்னு ஒரு மந்திரம். இந்த மந்திரத்தை எல்லாம் சொல்லக்கூடாது, நான் தெரியறதுக்காக சொல்றேன். 5 எழுத்து மந்திரம்னு பேர். ஒண்ணு ஸ்தூல பஞ்சாட்சரம், இன்னும் ஒண்ணு சூட்சுமமான பஞ்சாட்சரம். நமசிவாய என்பது ஸ்தூல பஞ்சாட்சரம், சிவாய நம என்பது சூட்சுமமான பஞ்சாட்சரம். திருமூலர்கிட்ட போய் கேட்டாங்களாம், நான் பூஜை பண்ற போது நமச்சிவாயன்னு சொன்னா என்ன கிடைக்கும்? நம்மால அதான கேட்பான், என்ன கிடைக்கும்? சிவாய நமன்னு சொன்னா என்ன கிடைக்கும்? திருமூலர் சொல்கிறார், நமசிவாய நமசிவாய என்று சொல்லிக் கொண்டிருந்தால் இந்த உலகத்தில் நன்றாக மகிழ்ச்சியாக நிம்மதியோடு புகழோடு பொருளோடு வாழலாம். குழந்தை, பொண்டாட்டி, பதவி, பொன்னாட எல்லாம் கிடைக்கும். எப்போ? நமசிவாய. சிவாய நமன்னு சொன்னா என்ன கிடைக்கும்? திருமூலர் சொன்னார், சிவாய நமன்னு சொன்னா சிவபெருமானே கிடைப்பார். இது இக சௌபாக்கியம், அது பர சௌபாக்கியம். இகம்னா இங்கே, பரம்னா அங்கே. ஆக நமசிவாயன்னு சொன்னா இங்க நல்லா இருக்கலாம், சிவாய நமன்னு சொன்னா சிவபெருமானே வந்து மடியில உட்காருவார். மாணிக்க வாசக சுவாமிக்கு திருப்பெருந்துறையில் கிடைச்ச உபதேசம் சிவாய நம. அது அவரே சொல்றார், நானேயோ தவன் செய்தேன் சிவாய நம என பெற்றேன், தேனாயின் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான், ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்து அன்றே வெறுத்திடவே. சிவாய நமன்னு சொன்னான் குருநாதன் எனக்கு தந்த உபதேசம். இப்ப நான் கேட்கிறேன், நமசிவாயன்னு சொன்னா இங்க நல்லா இருக்கலாம், சரி. சிவாய நமன்னு சொன்னா அங்க நல்லா இருக்கலாம், சரி. சார், ஒரு சந்தேகம், என்ன? இங்கேயும் நல்லா இருக்கணும், அங்கேயும் நல்லா இருக்கணும், அதுக்கு என்ன மாதிரி ஒரு மந்திரம் உண்டா? 2 in 1. நம்ம அப்படித்தானே கேட்போம். அருணகிரிநாத சுவாமி சொல்றார், பழனி ஆண்டவனை நினைச்சு சரவண பவ அப்படின்னு அவனுடைய திருநாமத்தை சொன்னால் இங்கேயும் நல்லா இருக்கலாம், அங்கேயும் நல்லா இருக்கலாம். இது எங்க பாடின பாட்டு? பழனியில பாடுற பாட்டு. வசனம் மிக வேற்றி மறவாதே, மனது துயராற்றில் உழலாதே, இசை பயில் சடாட்சரமதாலே இகபர சௌபாகியம் அருள்வாயே. சடாட்சரம்னா 6 எழுத்து, சரவண பவ. மந்திரங்களில் சிறப்பான மந்திரம் சரவண பவ. ஒரு திருப்புகள் சொல்லும், சரவணபவ நிதி அருமுக குருவர, சரவணபவ நிதி அருமுக குருவர, சரவணபவ நிதி அருமுக குருவர என ஓதி தமிழினில் உருகிய அடியவரிடம் ஒரு ஜனன மரணம் அதை ஒளிவர அடிக்குறு. ஜனனமும் வராதாம், மரணமும் வராதாம். சரவணபவ மந்திரம். சரவணபவன்னு சொன்னா இங்கேயும் நல்லா இருக்கலாம், அங்கேயும் நல்லா இருக்கலாம். இசை பயில் சடாட்சரம், சடாட்சரம்னா 6 எழுத்து. இசை பயில் சடாட்சரம் அதாலே இக பர சௌபாகியம் அருள்வாயே. இகம்னா இங்கே, பரம்னா அங்கே. பசுபதி சிவாக்கியம் உணர்வோனே பழனிமலை வீத்தருளும் வேளா, அசுரர்களை வாட்டி மிகவாட அமரர் சிறை மீட்ட பெருமாளே. இதுதான் பழனிக்கு சிறப்பு. பழனி ஆண்டவனை கும்பிடணும்,
அதுல என்ன வேடிக்கைன்னா, அருணகிரிநாத சுவாமி பழனியில பாடினாரா, பாடிட்டு அடுத்த ஊருக்கு போறார். பழனிக்குள்ள 2 திருத்தலங்கள். மலை மேல உள்ளதுக்கு பழம்னின்னு பேர். இந்த கதையெல்லாம் அதுக்குத்தான். நாரத முனிவர் ஒரு பழம் கொண்டு வந்தார். அது மாம்பழம்னு ஒரு கட்சி, மாதுளம்பழம்னு ஒரு கட்சி. நம்ம மாம்பழம்னு எடுத்துக்குவோம். சிவபெருமானும் பராசக்தியும் அமர்ந்து இருக்கிற பொழுது பக்கத்துல அங்கிட்டு பிள்ளையார், இங்கிட்டு முருகன். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? பிள்ளையார் அம்மா பிள்ளை, முருகன் அப்பா பிள்ளை. மீனாட்சி நீல நிறம், பிள்ளையாரும் நீல நிறம், நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும். சிவபெருமான் செக்கச்செவேல்னு இருப்பார், முருகப்பெருமானும் செக்கச்செவேல்னு இருப்பார். இது அப்பா பிள்ளை, நெத்தியிலிருந்து வந்த பிள்ளை. 4 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. நாரத முனிவர் ஒரு பழத்தை கொண்டு வந்தார். சிவபெருமானே, நான் வந்துட்டியா? ஆமா, இந்த பழத்தை உங்களுக்கு கொடுக்கலான்னு வந்தேன். இந்த பழத்தை ஆளுக்கு பாதியெல்லாம் சாப்பிடக்கூடாது, ஒரே ஆள் தான் சாப்பிடணும். இந்தாங்க பழத்தை கொடுத்தாச்சு. சிவபெருமான் சிரிச்சுட்டார், பழத்தை வாங்கினார். ஆமா, இந்த பழத்தை ஒரு ஆளுத்தான் சாப்பிடணுங்கிறார். இந்த பங்கு போடுறது வெட்டுறதெல்லாம் கிடையாது. பிள்ளையாருக்கு கொடுக்கலாமா, முருகனுக்கு கொடுக்கலாமா? உடனே என்ன சொன்னார் சிவபெருமான்? இந்த உலகத்தை முதல்ல யாரு சுத்தி வர்றாங்களோ அவங்களுக்கு இந்த பழம். அப்படியா? முருகப்பெருமான் மயில்ல ஏறி பறந்துட்டார். பிள்ளையார் பார்த்தார். அவர் வாகனம் எலி, அது அவ்வளவு வேகமாலாம் ஓடாது. அதுவும் இவரை தூக்கி மேல வச்சா அசையவே அசையாது. என்ன பண்றது? கவலைப்படல, மெதுவா எந்திரிச்சார். அப்பா அம்மா உட்கார்ந்து இருந்தாங்களா, 3 முறை சுத்தினார். காலில் விழுந்தார். பழத்தை கொடுங்க. என்ன சொல்ற, என்ன பண்ணனேன்? அப்பா அம்மா தான் உலகம். உலகம் என்பது தாயும் தந்தையும். எவ்வளவு பெரிய ஒரு ஞானத்தை அந்த காலத்து கதையில வச்சுட்டாங்க. பழத்தை கொடுங்க. அப்பா பழத்தை கொடுத்துட்டார். அதுக்குள்ளே முருகப்பெருமான் உலகத்தை சுத்தி விட்டு வந்து நிக்கிறார். அப்படிங்கிறதுக்குள்ள வந்துட்டாராம். ஒரு பாட்டு சொல்லு, ஒருகை நொடிக்குள் வலம் வந்தார். வந்துட்டாராம். பழம்னாராம். இந்த மாதிரி எங்களை சுத்திட்டு உன் தம்பி உங்க அண்ணன் பழத்தை வாங்கிக்கிட்டான். அப்படியா? கோபிச்சுக்கிட்டு போயிட்டாராம். கோபிச்சுக்கிட்டு போய் நின்ன இடம் பழம் நீ, இப்படின்னு ஒரு வரலாறு. ஆமா, அப்பா அம்மாவை சுத்துனா உலகத்தை சுத்துனா பிள்ளைன்னு பிள்ளையாருக்குத்தான் தெரியுமா, முருகனுக்கு தெரியாதா? எங்க இல்ல, பிள்ளையாருதான் உலகத்தை சுத்தி வர முடியாதா? முடியும். அப்ப எதுக்கு சார் இப்படி பண்ணாங்க அப்படின்னா, அப்பா அம்மாவுக்குள்ள உலகம் அடக்கம் என்று காட்டியவர் பிள்ளையார். உலகத்துக்குள்ளே அப்பா அம்மா அடக்கம் என்று காட்டியவர் முருகப்பெருமான். கடவுள் உலகத்துக்குள்ளே இருக்கிறார், உலகம் கடவுளுக்குள் இருக்கிறது. 2 சரிதானே? மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை, பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம். திருமூலர் திருமந்திரம். கடவுள் உலகத்துக்குள்ளே இருக்கார், உலகம் அவருக்குள்ளே இருக்கு. இதுதான் அந்த கதை. இதுதான் பழம் நீ வந்த கதை. பழனியில 2 திருத்தலங்கள்னு சொன்னேன். ஒரு திருத்தலம் இந்த பழம் நீ. பழம் நீ அம்மா வந்து சொன்னாலாம், முருகா இந்த பழம் உனக்கு எதற்கு, நீயே ஞான பழம், பழம் நீ அப்பா. எங்கேயோ கேட்ட பாட்டு, அருமையான பாட்டு. அங்க நம்ம கேபி சுந்தராம்பாள் பாடின பாட்டு. பழம் நீ அப்பா, ஞான பழம் நீ அப்பா. முருகப்பெருமான் பழம். இந்த ஞானத்துல கொழுந்து, ஒரு செடியில கொழுந்து முன்னால வரும். கொழுந்து வந்ததுக்கு அப்புறம் இலை வரும், இலைக்கு அப்புறம் பூ வரும், பூவுக்கு அப்புறம் காய் வரும், காய்க்கு அப்புறம் பழம் வரும். ஞானம்ங்கிற மரத்துல கொழுந்து பிள்ளையார். கொழுந்து வந்து அப்புறம் இலை வந்து, அதுக்கப்புறம் பூ வந்து, அதுக்கப்புறம் காய் வந்து, அதுக்கப்புறம் பழம். ஞான பழம் முருகன். முருகன் ஞான பழம், பிள்ளையார் ஞான கொழுந்து. 5 கரத்தனை, ஆனை முகத்தனை, இந்து நிலம்பிரை, கோலு மயிற்றனை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை.
புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. முதல்ல வர்ற கொழுந்து பிள்ளையார், அதனாலதான் முதல்ல பிள்ளையார் வருவார். பழம் முருகப்பெருமான், முருகப்பெருமான் அடுத்தாப்புல வருவார். 2 திருத்தலங்கள், ஒண்ணு பழனி, ஒண்ணு ஊர்கோயில். பழனியில உள்ள ஒரு கோயில் இருக்கு, பெரியநாயகி அம்மன் கோயில்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த காலத்திலே திரு ஆவினன்குடின்னு பேர். காமதேனு வழிபட்ட ஸ்தலம் அதுதான் திருவாவினன்குடி. பழனியில இந்த மலை அடிவாரத்துல இருக்கிற கோயில் பின்னால் கட்டப்பட்டது. இப்ப நம்மெல்லாம் திருவாவினன்குடி கோயில்னு இந்த பழனி மலை அடிவாரத்துல ஒரு கோயிலை சுத்தி வர்றமே, அது இல்ல திருவாவினன்குடி. அது பின்னாலே காரைக்குடி செட்டியார் திருப்பணி பண்ணி அந்த புண்ணியவான் கட்டின கோயில் அந்த திருவாவினன்குடி கோயில்னு சொல்லப்படக்கூடிய கோயில். பழைய திருவாவினன்குடி ஊருக்குள்ள இருக்கிற பெரியநாயகி அம்மன் கோயில், அது காலத்தால் முற்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம நக்கீரர் பாடிய திருமுருகாற்று படையில பழனி வராது, திருவாவினன்குடி மட்டும்தான் வரும். நான் ரொம்ப அதுக்குள்ள எல்லாம் போகல. இப்போ நம்முடைய வினா என்னன்னு கேட்டா, அருணகிரிநாத சுவாமி மலைக்கு போறார். சுவாமி மலையில போய் அதுக்கு திருவேரகம்னு பேர், முருகனை கும்பிடுறார். அருமையான பாட்டு. உங்களுக்கு பைசா வேணுமா? ஆமா சார். நோய் நொடி இல்லாம இருக்கணுமா? ஆமா சார். வாழ்க்கை சுகமா இருக்கணுமா? ஆமா சார். இறந்ததுக்கு அப்புறம் கடவுள் திருவடியில நிம்மதி வேணுமா? ஐயோ அதுவும் கிடைக்குமா? ஆமா சார் வேணும். அப்படின்னா நான் சொல்ற திருப்புகளை பாராயணம் பண்ணுங்க. சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேர மட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சடகசட மூட மட்டி பவவினையிலே ஜனித்த தமியன் மிடியால் மயக்க முருவேனோ. உன்னுடைய திருவடிகளை அரை செகண்ட் கூட இந்த மனசு நினைக்க மாட்டேங்குதே. பூஜையில உட்கார போதுதான் 1000 போன் வருதே. கடவுளை தவிர மத்த எல்லாம் சிந்தனையில ஓடுதே. யாரு அழுறா? அருணகிரிநாத சுவாமியே சொல்றார், சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரம் கூட நினைக்க முடியலையே. சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேர மட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சடகசட மூட மட்டி. தன்னை திட்டுகிறார். சட கசட மூட மட்டி பவவினையிலே ஜனித்த தமியன் மிடியால் மயக்க முருவேனோ. வறுமையினாலே நான் மயக்கம் முறலாமா? என்ன செய்யணும்? கருணை புரியாதிருப்ப என குறையு வேலை செப்பு கையிலை மலை நாதர் பெற்ற குமரோனே. கையிலை மலை நாதர் பெற்ற பெருமானே, கருணை இல்லாம இருக்கலாமா? கடக புய மீதி ரத்ன மணியணி பொன்மாலை செச்சை கமலு மணமார் கடப்ப மணி போனே. மனம் வீசக்கூடிய கடப்ப மாலை அணிந்த பெருமானே, என்னடா வேணும்? முருகன் கேட்கிறார். அதைத்தானே சொல்ல போறேன். தருணம் இதையா, இதான் சரியான தருணம், விட்டுறாதீங்க. சொல்லு என்ன வேணும்? தருணம் இதையா மிகுத்த கனமதுரு நீள் சௌக்கிய சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகைமை சிவஞானம் முக்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் நினைத்த வடிவேலா. இவ்வளவும் கொடுக்கணுமா? என்னென்ன கொடுக்கணும்? நிறைய செல்வம் கொடுக்கணும். செல்வம் இருந்தா நோய் வந்துருமே, நோய் வரக்கூடாது. சௌபாக்கியத்தை கொடுக்கணும். சகல செல்வ யோகமிக்க. செல்வம் வேற, யோகம் வேற. சில பேருக்கு செல்வம் இருக்கும், அனுபவிக்க தலையெழுத்து இருக்காது. வேலைக்காரர் 50 இட்லி சாப்பிடுவான், இவர் அரை கோதுமை தோசையை தின்னுட்டு உட்கார்ந்து இருப்பார். 4 கார் இருக்கும், நம்ம போய் தொட்டா 4 கெட்டு போயிடும். அடுத்த வீட்டுக்காரன்ட்ட காரே இருக்காது, ஓசிக்காரு தினம் வந்து கூட்டிக்கிட்டு போவோம். அவனுக்கு யோகம் இருக்கு, நம்மளுக்கு செல்வம் இருக்கு. செல்வமும் இருக்கணும், செல்வத்தை அனுபவிக்கிறதுக்கு யோகமும் இருக்கணும். எங்க ஊர்ல ஒருத்தர் ஜோசியர்கிட்ட போய் கைய நீட்டினாரு. நீட்டிட்டு எனக்கு சுக்கிர தசை எப்ப வரும்னாரு. ஜோசியர் அப்படியே பார்த்தார். 94 வயசுல வரும்னார். 94 வயசுல சுக்கிர தசை வந்தா என்ன, வராட்டி என்ன? எதை அனுபவிக்க முடியும்? செல்வம் வந்தா யோகம் இருக்கணும். சொல்றாரு பாருங்க. தருணம் இதையா மிகுத்த கனமதுரு நீள் சௌக்கிய சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகைமை பெருமை சிவஞானம் முக்தி அவ்வளவும் கொடுக்கணுமா?
தருணம் இதயாமிகுத்த கனமதுரு நீள் சவுக்கிய சகல செல்வ யோக மிக்க பெருவாழ்வு தகமை சிவஞான முக்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் நெய்த்த வடிவேலா. கேட்டாரா? அடுத்த வரிதான் எனக்கு முக்கியம். அருணதளபாத பத்மம் அனுதினமுமே துதிக்க அரிய தமிழ் தான் அடித்த மயில் வீரா முருகா, உன்னை போற்றுவதற்கு தமிழ் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த மொழியை தந்த பெருமானே. முருகப் பெருமானே தமிழால திட்டுனா கூட காப்பாத்துவான். திட்டுற பொழுது தீஃப்னு திட்டப்படாது, திருடான்னு சொல்லணும். செம்மான் மகளை திருடும் திருடன் திட்டமா இல்லையா? திட்டுனா கூட தமிழ்ல திட்டணுமா? மொய்தார் அணிகுழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்போன். நீ தமிழால திட்டுனா கூட வாழ வைப்பான். அதனால முருகா, தமிழை தந்த பெருமானே, அருணதளபாத பத்மம் அனுதினமுமே துதிக்க அரிய தமிழ் தான் அளித்த மயில் வீரா, அதிசயம் அநேகமுற்ற பழனி மலை மீதுதித்த அழக திருவேரகத்தில் முருகோனே. அதிசயங்கள் அநேகமுற்ற பழனி மலையில் வந்த பெருமானே, திருவேரகத்தில் இருப்பவனே. வேடிக்கையை பார்த்தீங்களா? பாடுறது சாமி மலையில. சாமி மலை முருகனைத்தானே கூப்பிடணும். பழனி ஆண்டவனை கூப்பிட்டு சாமி மலை முருகன் நிக்கிறாருன்னா, சுவாமி மலை முருகனை விட பழனி ஆண்டவன் கிட்ட இவர் மனசு போயிருச்சுன்னு தானே அர்த்தம். அவ்வளவு ஈடுபாடு. அதிசயம் அநேகமுற்ற பழனி, அதைத்தான் தலைப்பா கொடுத்தேன். இப்ப நான் சொல்ல போறது சுருக்கமா ஒரு 3-4 அதிசயங்கள், பழனியில் நடந்த அதிசயங்கள். 1, 2, 3 போடுறேன், சுருக்கமா சொல்றேன். எத்தனை அதிசயங்கள் என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சதே உண்டு, அதையெல்லாம் கடைசியா சொல்றேன். முதல்ல இப்போ ஒரு அதிசயம். அந்த காலத்துல, அதாவது 1600 ஒட்டிய காலகட்டம், செட்டி நாட்டுல நெற்குப்பைன்னு ஒரு ஊரு. அந்த ஊர்ல நேமங்கோயிலை சேர்ந்தவர் குப்பா பிச்சன் செட்டியார்னு ஒருத்தர், அவரு பிள்ளை குமரப்பன்னு ஒருத்தர். இவரு அந்த காலத்துல எப்போ கிட்டத்தட்ட 410 வருஷம் 420 வருஷத்துக்கு முன்னாடி உப்பு வியாபாரம் பண்றதுக்கு பழனிக்கு போனேன். ஒரு 4-5 பேர் தலையில உப்பு கடகத்தை தூக்கி வச்சு இவரு கூட போனார். பழனியில உப்பு வியாபாரம் நடந்துச்சு. இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் உப்பு வியாபாரம் அதிகம் செய்யக்கூடிய பெருமக்கள். இன்னைக்கும் அவர்களுடைய கோயில்களில ஏதாச்சும் ஏலம் போட்டா அந்த உப்புக்கு மட்டும் லட்சக்கணக்கில் ஏலம் கேட்பாங்க. வீட்டுல உப்பு இருந்தால் அந்த வீடு சௌபாக்கியத்தோடும் செல்வத்தோடும் இருக்கும். அதனால இந்த காலத்துல அவர் உப்பு வியாபாரம் பண்றதுக்கு பிறகு அந்த கேக்குது இல்ல, அந்த உப்பு வியாபாரம் பண்ண போனவர் நல்ல வியாபாரம் பண்ணிட்டார். அதுல கொஞ்சம் பணத்தை எடுத்து ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணிட்டார். அன்னதானம் பண்ணதுக்கு அப்புறம் 2 வருஷம் வியாபாரம் நல்லா நடந்துச்சு. 2 வருஷம் முருகா சரியா கேட்டது இல்ல? நீங்க மியூட் பண்ணிருங்க, இவங்க பேசுறது மட்டும் கேட்கட்டும். முருகா 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 2 வருஷம் அழகு லலிதா ப்ளீஸ் மியூட். முருகா 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 2 வருஷத்துல நல்ல லாபம் கிடைச்சது. பழனிக்கு காவடி எடுத்தா என்ன, காவடி எடுக்க ஆரம்பிச்சார். முத கிட்டத்தட்ட 420 வருஷத்துக்கு முன்னால பழனிக்கு காவடி எடுத்தவர் நெற்குப்பை நேமங்கோயிலை சேர்ந்த குப்பாபிச்சன் செட்டி குமரப்ப செட்டியார். எங்க இருந்து? நெற்குப்பையிலிருந்து பழனி எவ்வளவு தூரம்? 8 நாள் நட. அப்படி அதுல முருகன் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தினான். அதுக்காகத்தான் சொல்ல வந்தேன். இவர் காவடி எடுத்து போறாரா? காவடின்னா கால்ல செருப்பு போடக்கூடாது, குறிப்பிட்ட இடத்துலதான் நிறுத்தணும், அதுக்குள்ள எதுவும் செய்ய முடியாது. தோல்ல காவடி, மனசுல முருகன் நினைச்சுக்கிட்டே போகணும். அந்த ஊர்ல ஒரு நாயக்கர் பெரிய ஜமீன். அவருடைய மனைவிக்கு வயிற்றுல வியாதி, மகோதரம் மாதிரி கஷ்டப்பட்டார். முருகப்பெருமான் கனவுல சொல்றார், அங்க போ,
நாட்டுக்கோட்டை செட்டி காவடி எடுத்து வர்றான், அவன்கிட்ட போய் கேளு. இவர் காலில் விழுந்துட்டார். விழுந்த உடனே இவர் காவடி எடுத்தவர் என்னன்னு கேட்டார். என் மனைவிக்கு வயிற்றுல நோவு தீர்த்து வைக்கணும். பழனியப்பார் கிருபையினாலே அந்த நோய் தீரும். இந்த திருநீற்றை கொண்டு போய் தண்ணீர்ல போட்டு கொடு, 1 வருஷத்துக்குள்ள நோய் தீரும். குமரப்ப செட்டியார் சொல்லிட்டார். அதே மாதிரி எடுத்துக்கொண்டு போய் அந்த தண்ணீரை கொடுத்தார்கள். 3 நாளையில நோய் தீர்ந்து வச்சு. விருந்தும் மருந்தும் 3 நாள்னு நம்ம ஊர்ல சொல்லுவாங்க. விருந்து வந்தாலும் அந்த வீட்டுல 3 நாளைக்கு மேல உட்காரப்படாது. மருந்து சாப்பிட்டாலும் 3 நாள் மருந்தல வியாதி குணமாகணும். 3 நாள் தீர்ந்தது. காலில் விழுந்தார். நான் என்ன செய்யணும்? 2 இரும்பு வேலாயுதம் கொடு. பழனியப்பார கேட்டு நான் சொல்றேன், 2 இரும்பு வேலாயுதம் கொடு. கேட்டது அவ்வளவுதான். இப்படி ஒரு அதிசயம். பின்னாலே இரணி கோயில் குட்டையன் செட்டியார்னு ஒருத்தர், அவரு மேல சாமியினுடைய ஆவேசம் வரும். அருளாடியார் மரபு, அவர் தான் ஆரம்பம். இரணி கோயில் குட்டையன் செட்டியார். அவர்கிட்ட ஒரு ஜமீன்தார், ஆயக்குடி ஜமீன்தார் காலில் விழுந்தார். அதே மாதிரி அவர் மனைவிக்கு நோவு. அவர் என்ன பண்ணார் தெரியுமா? இதே மாதிரி ஆசீர்வாதம் பண்ணி திருநீர் கொடுக்க அந்த அம்மா பிழைத்தார்கள். காலில் விழுந்தார்கள். பழனி அப்பாருக்கு நான் என்ன செய்யணும்? நான் கேட்டு சொல்றேன். அதே மாதிரி 2 வேலாயுதம் பழனியில் இன்றைக்கும் இருக்கின்றன. இந்த பாத யாத்திரை பழனிக்கு கிட்டத்தட்ட 400 சொச்சம் வருஷமா நடந்துட்டு இருக்கு. பழனியிலே அன்னதான மடம்னு ஒரு மடம். அந்த மடத்திலே முருகன் இருக்கிற இடம் 6 கால் சவுக்கைன்னு பேர். அதை கட்டுறதுக்கு ஒரு செட்டியார பொறுப்பு கொடுத்தாங்க. அவரு வைரவங்கோயில் வேலப்ப செட்டியார். அவர்கிட்ட பொறுப்பு கொடுத்தாங்க. அவரு கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்றார். அந்த கீழே அஸ்திவாரம் போடணும். நாளைக்கு காலையில சுவரு வைக்கிறதுன்னு தீர்மானம் ஆயிப்போச்சு. இன்னைக்கு வரைக்கும் அஸ்திவாரம் போட முடியல. அஸ்திவாரம் கொஞ்சம் தான் இறங்குது, மிச்சம் இறங்கல. நாள் பார்த்து வச்சிருக்கு, நாளைக்கு காலையிலே. வேலப்ப செட்டியார் முருகனைத்தான் நினைச்சார். முருகா 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 முருகா. பழனி ஆண்டவன் சொன்னான், கவலைப்படாதே, நான் பாத்துக்கிறேன். அவ்வளவுதான். ராத்திரி பூரா செட்டியார் அறத்தூக்கத்துல இருக்காரா, எங்கேயோ சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு, ஏதோ ஒரு இடத்த தோன்ற மாதிரி. வேலப்ப செட்டியார் விடிஞ்சு பார்க்கிறார். 4 பக்கத்திலையும் சுவர் வைக்கிற அளவுக்கு அஸ்திவாரம் தோண்டப்பட்டு விட்டது. அந்த குடும்பத்தாருக்கு மரியாதை கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு அரண்மனை பொங்கல் என்று சொல்லக்கூடிய அந்த குடும்பத்தார் எல்லாருக்கும் சாப்பாடு போடுகிறார்கள். பழனி ஆண்டவன் இப்பொழுது செய்த அதிசயங்களில் இது ஒன்று. இப்ப 2வது அதிசயத்தை கொள்ள போறேன். கிருபானந்த வாரியார் சுவாமிகள். வாரியார் சுவாமிகள் இப்ப நம்மளோட வாழ்ந்தவர். நான் அவர் கூட ரொம்ப இடம் போய் பேசி இருக்கிறேன். மிக உயர்ந்த சான்றோர். சாமிகள் ஒரு முறை ஒரு ஊர்ல பிரசங்கம் பண்ணினார். மறுநாள் காலையில பழனிக்கு போகணும்னு திட்டம் பண்ணினார். அன்னைக்கு அந்த ஊர்ல கொஞ்சம் தாமதமா போச்சு. அதனால இவர் ரயிலை பிடிக்க முடியல. ரயில் தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ் பிடிக்க முடியல. வேற ஒரு காரை பிடிச்சு எப்படியோ சிரமப்பட்டு திருச்சிராப்பள்ளிக்கு அங்கிருந்து ஒரு ரயிலை பிடிச்சு திண்டுக்கல்லுக்கு மறுநாள் காலையில திண்டுக்கல்ல ரயிலை விட்டு கீழே இறங்கிறார் கிருபானந்த வாரியார் சுவாமிகள். பக்கத்து கம்பார்ட்மெண்ட்ல இருந்து பழனி தேவஸ்தானத்தினுடைய அறங்காவல் குழு தலைவர் VVCR முருகேச முதலியார் இறங்கிறார். இந்த முருகேச முதலியார் யாரு தெரியுமா? அதையும் சொல்லணுமே. பழனி ஆண்டவனுடைய அந்த அதிசயத்துக்கு முருகேச முதலியார் அந்த கோயிலுக்கு அறங்காவலர் குழு தலைவர். ஆண் குழந்தை இல்லை. பழனியிலே சாது சுவாமிகள்னு ஒரு பரம ஞானி. தினம் பழனி ஆண்டவனை போய் பார்ப்பாராம். பார்த்துட்டு திரும்புவாராம். திரும்புற பொழுது கொஞ்ச நேரம் நின்னு அழுவாராம். ஏன்னு கேட்டாங்களாம். இனிமே இவனை நாளைக்குத்தானே பார்க்க போறேன்னாராம்.
எப்படி இருக்கு? தினம் பார்க்கிறவரு இந்த பழனி ஆண்டவனை இனிமே நாளைக்குத்தானே பார்க்க போறேன் அப்படி நினைத்தவர் சாது சுவாமிகள். சாது சுவாமிகள் காலில் போய் முருகேச முதலியார் விழுந்தார். சாது சுவாமிகள் சொன்னார், உனக்கு ஆண் குழந்தை வேணும், அவ்வளவுதானே? ஆமா. பழனி ஆண்டவனுக்கு மலை குளிர பால் அபிஷேகம் பண்ணு. மலை குளிர சரி. வந்தார் முருகேச முதலியார். செல்வாக்கான ஆடு, பெருஞ்செல்வர், முதலியார்களில் குறிப்பிடத்தக்க குடும்பத்தை சேர்ந்தவர். அந்த பக்கத்துல உள்ள பால் முழுக்க அன்னைக்கு பழனிக்கு வந்துருச்சு. காங்கேயம், வெள்ளக்கோயில், உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி, கோயம்புத்தூர், பழனி, திண்டுக்கல் யாரும் அன்னைக்கு காபி சாப்பிடல. அவ்வளவு பாலும் பழனி ஆண்டவனுக்கு அபிஷேகத்துக்கு வந்துருச்சு. முருகேச முதலியார் செல்வாக்கு. பழனி ஆண்டவனுக்கு பால் அபிஷேகம் நடக்குது. மலையெல்லாம் பால் வடிக்குது. ரெண்டு பக்கமும் பால் வடிஞ்சா ஏதோ ஒரு ஆளுக்கு தோல்ல ஒரு துப்பட்டா துண்டு போட்ட மாதிரி இருக்கு. நான் கைலாஷ் யாத்திரை போற பொழுது அந்த மலை, எத்தனையோ மலை, ஆயிரக்கணக்கான மலைகள். கைலாஷ் யாத்திரை போற பொழுது அத்தனை மலைகளை பார்க்கலாம். சில மலைகள்ல ரெண்டு பக்கத்திலையும் அருவி கொட்டும். அது ஏதோ தோல்ல துண்டு போட்டுக்கிட்டு ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி பழனியில் அன்றைக்கு மலை குளிர பால் அபிஷேகம் நடந்தது. முருகப்பெருமானுடைய கிருபை. விவிசிஆர் முருகேச முதலியாருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. கொஞ்ச காலம் ஆச்சு, 2-3 வருஷம். 2வது ஆண் குழந்தையும் பிறந்தது. கேட்டது 1, கிடைச்சது 2. அதான் பழனி ஆண்டவன் கிருபை. முருகேச முதலியார் தெய்வ பக்தர். உடனே போய் சாது சுவாமிகள் காலில் விழுந்தார். சாமி, 2 ஆண் குழந்தை முருகன் கொடுத்திருக்கிறான், நான் என்ன செய்யணும் பழனி ஆண்டவனுக்கு இனிமே? சாது சுவாமிகள் சொன்னார், பழனி ஆண்டவனுக்கு தமிழ் தேர் இருக்கிறது, தங்கத்தேர் கிடையாது. நீ ஒரு தங்கத்தேர் செய்து வை. இதெல்லாம் 1948 ஒட்டிய ஒரு காலகட்டம். சரின்னு ஒரு தனி மனுஷன் விவிசிஆர் முருகேச முதலியார். அந்த புண்ணியவான் ஒரு தங்க ரதம் சொந்த செலவில் செய்து வைத்தார். அதுதான் பழனியில் இன்றைக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறது. தைப்பூசத்தன்னைக்கு தங்கத்தேர், அவ்வப்பொழுது தங்கத்தேர். அந்த முருகேச முதலியார் வாரியார் சுவாமி இறங்குற பொழுது திண்டுக்கல்லுல ரயில விட்டு அடுத்த கம்பார்ட்மெண்ட்ல இருந்து இறங்கினார். 2 பேரும் சந்தித்து கொண்டார்கள். இது கல்வி, அது செல்வம். இது கலைமகள், அது திருமகள். சாமின்னு கும்பிட்டார் முருகேச முதலியார். வாரியார் சுவாமிக்கு சந்தோஷம். எங்கே போறீங்கன்னார். முருகேச முதலியார் சொன்னார், நம்ம கார் வந்திருக்கு, பழனிக்குத்தான் போறேன். சாமி வர்றீங்களா? அங்கதான் வர்றேன். முருகேச முதலியார் கார்ல முதலியாரும் கிருபானந்த வாரியாரும் உட்கார்ந்துட்டாங்க. கேட்கிறார், எங்க இருந்து வர்றீங்க? நான் சென்னையில இருந்து வரேன். நேத்து ராத்திரி தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ்ல வர வேண்டியது, என்னால வர முடியல, தாமதமா போச்சு. எப்படியோ சுத்தி இப்படி வந்துகிட்டு இருக்கிறேன். சாமி, என்ன சொல்றீங்க? நேத்தி நீங்க சென்னையில தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ்ல வர்றதா இருந்துச்சா? ஆமா, இந்த இருக்கு, டிக்கெட்டு பாருங்க. சாமி, பழனி ஆண்டவன் உங்களை காப்பாற்றி விட்டான். ஒன்னும் புரியல கிருபானந்த வாரியாருக்கு. முதலியார் என்ன சொல்றார் புரியல. பேப்பரை பார்த்தீங்களா சாமி? பார்க்கல. பேப்பரை எடுத்து போட்டார். பார்த்தா அரியலூர் ரயில் விபத்து, தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ் அரியலூரில் கவிழ்ந்து விட்டது. 400 பேர் இறந்து விட்டார்கள். ரயில்வே மந்திரி லால் பகதூர் சாஸ்திரி ராஜினாமா செய்து விட்டார். எப்படி இருக்கும் சாமி? நேத்தி நீங்க தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ்ல வந்திருந்தா நீங்க என்ன ஆகியிருப்பீங்க சாமி? பழனி ஆண்டவன் உங்களை காப்பாத்தி விட்டான். கண்ணீர் வருமா வராதா? சாவ பக்கத்துல பார்த்தாச்சு. யமன் ஏமாந்து போய்விட்டான். அற்புதமா பாடுவார் அருணகிரியார், முருகா, இந்த யமன் வர்ற பொழுது அவனை தள்ளிவிட்டு உன் மயில் வாகனம் வந்து என்னை காப்பாத்தணும் அப்பாம்பார்.
கார்மாமிசை காலன்பரின் கலபத்து ஏர்மாமிசை வந்து எதிரப்படுவாய். இந்த கருப்பு எரும மாட்டுல யமன் வாரதுக்கு முன்னால நீல மயில் மேல நீ வர வேணும்னு கேட்டார். முருகன் உங்களை காப்பாத்திட்டான் சுவாமி. எப்படி இருக்கும் கிருபானந்த வாரியாருக்கு? கண்ணீர் கொட்டியது. முருகா 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 முருகா. சாமி, முருகனுக்கு நீங்க என்னமாவது செய்யணுமா வேண்டாமா? நான் என்ன செய்யலாம்? இந்த உயிர் அவன் கொடுத்தது, இந்த உடம்பு அவன் கொடுத்தது, இந்த அறிவு அவன் கொடுத்தது, இந்த பேச்சு அவன் கொடுத்தது. சாமி, நான் ஒண்ணு கேட்கிறேன், குடுப்பீங்களா? முருகேச முதலியார் கேட்கிறார். வாரியார், நீங்க சொல்லுங்க. சாமி, மாசம் கார்த்திகை அன்னைக்கு பழனிக்கு வந்து மலை மேல நீங்க பிரசங்கம் பண்ணணும் சாமி. ஒத்துக்கிட்டார். வாரியார் சாமிகிட்ட என்ன கேட்டாலும் கிடைக்கும், பிரசங்கத்துக்கு நாள் கேட்டா கிடைக்காது. அவர் 300 நாளைக்கு திட்டம் வச்சிருப்பார். அதை கேட்டாரா? கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக வாரியார் சுவாமிகள் பழனிக்கு வந்தார். கார்த்திகை அன்னைக்கு பழனி ஆண்டவன் சன்னிதானத்தில் மலையில் பேசினார். அப்ப ஒண்ணு சொன்னார். என்ன தெரியுமா? மத்த கோயிலுக்கெல்லாம் போய் சாமி கும்பிடணும், பழனிங்கிற ஊரை கும்பிட்டாலே புண்ணியமா. பழனி ஆண்டவனை கும்பிடுறது அப்புறம். ஒரு பொழுதும் இரு சரணம் நேசத்தே வைத்துணரேனே, உனது பழனி மலை எனும் ஊரை சேவித்தறியேனே. உன்னை சேவித்தறியேனே இல்லை, உனது பழனி மலையனும் ஊரை சேவித்தறியேனே. ஒரு பொழுதும் இரு சரணம் நேசத்தே வைத்துணரேனே, உனது பழனி மலையனும் ஊரை சேவித்தறியேனே. பெருபுவியில் உயர்வறிய வாழ்வை தீரக்குரியேனே, பிறவியற நினைகுவன் என் ஆசை பாடை தவிரேனோ. துரிதமிடு நிருதற்புற சூறைக்கார பெருமாளே, தொழுது வழிபடு மடியர் காவல்கார பெருமாளே. விருது கவி விதரண வினோதக்கார பெருமாளே, விரல் மரவர் சிறுமி திருவேடக்கார பெருமாளே. தொழுது வழிபடு மடியர் காவல்கார பெருமாளே. யாரெல்லாம் அவனை தொழுது வழிபாடு செய்கின்றார்களோ அவர்கள் வீட்டு வாசப்படியில போய் முருகப்பெருமான் காவல்காரனா நிற்பானா. நம்ம ஊர்ல சேவுகன்னு பேரு கொடுப்பாங்க. சேவகன், சேவுகன். சேவகன்னா வீரன் அர்த்தம், காவல் வீரன். சேவுகன்னா காளை மாட்டு மேல வரக்கூடியவன் அர்த்தம். சேவகன் வேற, சேவுகன் வேற. சேன்னா காளமாடு, ரிஷப வாகனம். சேவுகன்னா ரிஷபத்தின் மீது வருபவன். சேவகன் என்றால் வீரன். தொழுது வழிபடு மடியர் காவல்கார பெருமாளே, நீ வழிபட்டால் முருகன் உன் வீட்டு வாசப்படியிலே வந்து காவல்காரனாய் திகழ்வான். பாடினது யாரு? அருணகிரிநாத சுவாமி. சொன்னது யாரு? கிருபானந்த வாரியார் சுவாமி. பழனிங்கிற பேரை சொன்னா புண்ணியம், படிக்கின்றிலை பழனி திருநாமம். அந்த காலத்துல படிச்ச கந்தர் அலங்காரம். எங்க சொந்த ஊர் தேவகோட்டை. அங்க கந்தர் சஷ்டி விழான்னு ஒண்ணு நடக்குது, கிட்டத்தட்ட 80 வருஷமா. அதுல போட்டி வைப்பாங்க. அந்த காலத்துல நான் 11ஆம் கிளாஸ் படிச்ச போது கந்தர் அலங்காரம் 100 பாட்டு ஒப்பிச்சா ஒரு சில்வர் தூக்கு கொடுப்பாங்க. சில்வர் தூக்குக்கு ஆசைப்பட்டு படிச்ச பாட்டு இதெல்லாம். சில்வர் தூக்கு இப்ப காணாம போச்சு. அந்த படிச்ச பாட்டு மனசுல நின்னு எந்த கோயிலுக்கு போனாலும் கண்ணீர் வர வைக்குது. படிக்கின்றிலை பழனி திருநாமம். இது கந்தர் அலங்காரம். படிக்கின்றிலை பழனி திருநாமம். ஐயோ, பழனிங்கிற பேரை படிக்காம உன் வாழ்க்கை வீணா போச்சுடா. படிக்கின்றிலை பழனி திருநாமம். அதான் பரவாயில்ல, யாராவது படிச்சானா அவன் காலையாவது விழு. நீ படிக்காட்டாலும் பரவாயில்ல, படிக்கிறவன் காலில் விடு. படிக்கின்றிலை பழனி திருநாமம். படிப்பவர் தாள் முடிக்கின்றிலை முருகா என்கிலை முசியாமலிட்டு மிடிக்கின்றிலை பரமானந்தம் மேற்கொள்ள விம்மி விம்மி நடிக்கின்றிலை நெஞ்சமே தஞ்சமேது நமக்கினியே. முருகன் காலில் விழுந்து அளவில்லை என் மனமே, உனக்கு யாரு இனிமே துணை? யாரு கேட்கிறா? அருணகிரிநாத சுவாமி கந்தர் அலங்காரத்தில கேட்கிறார். ஆறுமுகம் 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 6 முறை வச்சு ஒரு திருப்புகழ் பாட்டு இருக்கு.
முருகா, உன்னை இத்தனை முறை கூப்பிடுறனே, நீ வந்து என் குறைகளை என்னை கேட்காமலேயே தீர்க்க வேண்டும். நான் சொல்லணும்னு வச்சுக்கப்படாது. குழந்தைக்கு பசிக்குதுன்னு தாய் பால் ஊட்டுகிறாளே, அவளை விடவா உன் கருணை குறைந்து விட்டது? பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பறிந்தவன் அல்லவா உங்க அப்பா? அது மாதிரி என் குறைகளை நீ கேட்காமலேயே தீர்த்து வைக்க வேண்டும். இல்லாவிட்டால் உன் பெயர் என்னத்துக்கு ஆகும்? ஆறுமுகம் 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 என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையதென்று நாடும் ஏறுமையில் வாகன குகா சரவணா எனது ஈசையனமான முனதென்று போதும் ஏழைகள் வியாகுலம் இதேதன வினாவில் உனை ஏவர் புகழ்வார் மறையும் என் சொல்லாதோ. இந்த ஏழைகளுடைய கவலை என்னன்னு நீ கேட்டா உன் பேரு கெட்டு போயிரும். அப்ப என்ன செய்யணும்? கேட்காமலே தீர்த்து வைக்கணும். எங்கள் கவலை என்னன்னு உனக்கு தெரியாதா? நீ கேட்காமலேயே எங்கள் கவலையை தீர்த்து வைக்க வேண்டும். எல்லாம் எங்க பாடுற பாட்டு? பழனியில பாடுற பாட்டு. நான் அதிசயங்கள் சொல்ல வந்தனா இப்ப முக்கியமான இடத்துக்கு வர்றேன். பழனி ஆண்டவனோடு எனக்கு உள்ள தொடர்பு நிறைய அதிசயங்களுக்கு காரணம். அத பத்தி இப்ப சொல்றேன். இதுவரைக்கும் வெளியில உள்ளத சொன்னேன். ஒரு ஊர்ல பேசுற பொழுது ஒரு அன்பர் கேட்டார், உங்க சொந்த அனுபவத்தை சொல்லுங்கள். பழனி ஆண்டவனுங்கிறீங்களே, அவர் அந்த காலத்துலதான் இருந்தாரா இல்ல இந்த காலத்திலையும் இருக்கிறாரா? எவ்வளவு அவநம்பிக்கை பாருங்க. இப்பவும் சத்தியமா இருக்கிறார். நான் என் சொந்த அனுபவம் 2 செய்திகளை சொல்ல போகிறேன். முதலாவது செய்தி, நான் சென்னையில பச்சையப்பன் கல்லூரியில எம்காம் படிச்சேன். 1962, 64. அதுக்கப்புறம் ஓராண்டு சென்னையில் லயோலா கல்லூரியில் பணியாற்றினேன். அதுக்கப்புறம் அங்க பணியாற்றக்கூடிய சூழ்நிலை இல்லை. எனக்கு கீழே இருந்தவர் எனக்கு மேல ப்ரமோஷன் ஆகி போயிட்டார். நான் என்னைக்கு அப்படி இருக்கணுங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. விட்டுட்டு வெளியில வந்தேன். ஒரு வருஷம் பூரா சுத்தனே, வேலை கிடைக்கல. 1965, 66 எங்கேயும் வேலை கிடைக்கல. எனக்கோ கல்லூரியில தான் வேலைக்கு போகணும்னு ஆசை. கடைசி பழனியில இருந்து ஒரு விண்ணப்பம் அனுப்பலாம்னு ஒரு செய்தி தெரிச்சது. பழனி ஆண்டவர் கலை கல்லூரி. சரின்னு அந்த போஸ்டுக்கு நான் அப்ளிகேஷன் போட்டேன். கூப்பிட்டாங்க. இன்டர்வியூ அன்னைக்கு போறேன். ரொம்ப பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த வாட்ச்மேன் சொல்றான், இந்த வேலைக்கு முந்தைய யாரையோ எடுத்துட்டாங்க. இந்த இன்டர்வியூ எல்லாம் பேருக்கு. எனக்கு எப்படி இருக்கும்? முருகா 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 முருகா. ஒரு வருஷம் பூரா வீட்டுல இருந்திருக்கிறேன். எல்லாரும் வந்து என்ன சும்மாதான் இருக்கிறீங்களான்னு கேட்கிறான். இந்த செட்டி நாட்டுல ஒரு பழக்கம் தெரியுமா? ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷத்துக்குள்ள ஏன்டா சும்மாதான் இருக்கிறியா அப்படின்னு கேட்பாங்க. இது ஒரு பழக்கம். ஏன்னா அந்த பொண்ணு உடனே குழந்தை பெற்றுக்கொண்டு யாம் பெற்ற துன்பம் பெருகையும் வையகம். அதுக்காக. இன்னொன்னு, நம்ம வேலைக்கு போகலன்னா சும்மாதான் இருக்கியான்னு கேட்பாங்க. இப்படி கேட்கறாங்க. என் மனசு என்ன பாடுபடும்? முருகா முருகா முருகா. இவன் சொல்லிவிட்டா யாருக்கோ வேலை கொடுத்துக்க போறாங்க. அழுதபடி உட்கார்ந்து இருக்கிற மனசுக்குள்ள. எல்லாரையும் கூப்பிட்டாங்க, என்ன கூப்பிடவே இல்லை. மத்தியானம் 2 மணி கூப்பிட்டா. கடைசி ஆளு நான் தான். கூப்பிட்டா உள்ள போறேன். விவிசிஆர் முருகேச முதலியார் ட்ரஸ்ட் போர்டு சேர்மன் உட்கார்ந்து இருக்கார். பக்கத்திலே பல ட்ரஸ்ட் போர்டை சேர்ந்த மெம்பர்கள் எல்லாம் என்ன இன்டர்வியூ பண்ண போறாங்க. நான் படிச்சது காமர்ஸ், அக்கௌண்டன்சி, இன்கம் டாக்ஸ், பிசினஸ் ஆர்கனைசேஷன், பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், மெர்கன்டைல் லா, பேங்கிங். எதுல என்ன கேட்டாலும் பதில் சொல்லணும் அப்படின்னு தயாரா போறேன். முருகேச முதலியார் என்னுடைய விண்ணப்பத்தை எடுத்து ஆங்கிலத்தில உள்ள அப்ளிகேஷன் எடுத்து படிச்சார். அதுல கடைசியில தமிழ் வெரிசிபிகேஷன் கொடுத்திருந்தேன். வெரிசிபிகேஷன்னா என்னன்னார். வெரிசிபிகேஷன்னா தமிழ் கவிதை, தமிழ்ல பாட்டு எழுதுறதுன்னு. நீங்க காமர்ஸ் படிச்சிருக்கிறீங்க, உங்களுக்கு தமிழ் கவிதை எழுத தெரியுமான்னார். ஏதோ தெரியும்னே. ஒரு பேப்பர் எடுத்தார். எங்க பழனி ஆண்டவன் மேல ஒரு வெண்பா எழுதுங்கள்.
அதுவும் வேற ஒண்ணு எழுதப்படாதான். இலக்கணம் கடுமையா உள்ளது வெண்பா. எல்லா புலவர்க்கும் வெண்பா புலின்னு சொல்லுவாங்க. வெண்பா பாடுறவன் புலவர்களுக்குள் புலி போன்றவன். எங்க பழனி ஆண்டன்? இவங்க பழனி ஆண்டவன், அவளது உரிமை. பழனி ஆண்டவன் மேல அவளது உரிமை முருகேச முதலியாருக்கு. பரம பக்தர், மறக்கவே முடியாது அவரை. எங்க பழனி ஆண்டவன் மேல ஒரு வெண்பா எழுதுங்கள். பக்கத்துல இருந்த மௌன குருசாமி அவர் சொன்னார், வெளியில போய் எழுதிட்டு வாங்க. நான் வெளியில போய் எழுதிக்கிட்டு வந்தா நான் எழுதினேன்னு கண்டாங்களா, இல்ல மண்டபத்துல யாராவது எழுதி கொடுத்தான்னு தெரியுமா? கஷ்டம். நான் என்ன சொன்னேன், ஒரு தாள் கொடுங்க எழுதுறேன். தாள் கிடைத்தது. முருகப்பெருமான் திருத்தாளை நினைத்து அந்த தாளில் அவர் சொன்ன மாதிரி 4 வரி வெண்பா எழுதுறேன். அன்பு வளரும், அருள் பெருகும், என்றென்றும் இன்பம் சிறக்கும், எழில் உயரும். யாருக்கு இதெல்லாம்? தென்பழனி புண்ணிய வேலாயுதனை போற்றி தமிழ் பாடல் எண்ணி புனைந்திடுவார்க்கு என்று. புண்ணிய வேலாயுதனை போற்றி தமிழ் பாடல் சொல்லக்கூடியவர்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும். வாங்கிக்கிட்டாங்களா, நீங்க போகலாம்ட்டாங்க. அக்கௌண்டன்சி இல்ல, இன்கம் டாக்ஸ் இல்ல, ஒண்ணும் கிடையாது. முடிஞ்சது. வெளியில வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஆச்சு. உள்ள வாத பிரதிவாதங்கள். 3 மணி பியூன் வந்தான். எல்லாரையும் போய் சொல்றாங்க. இந்த கடைசியா வந்தவரை கூப்பிடுறாங்க. நான் தான் கடைசி, அன்டு தி லாஸ்ட். கடையனுக்கும் கடை தேற்றம் பண்ண மாதிரி உள்ள கூப்பிட்டாங்க. முருகேச முதலியார் ஒரு பார்வை பார்த்தார். செக்கச்சவேல்னு திருவேணி, மீச அப்படியே பார்த்தார். நீங்க பாடின வெண்பாவுக்காக பழனி ஆண்டவன் உங்களுக்கு வேலை கொடுக்கிறான். நீ படிச்ச காமர்ஸுக்கு இல்ல, நீ படிச்ச எம்காமுக்கு இல்ல, நீ எழுதின ஒரு 4 வரி பாட்டுக்கு பழனி ஆண்டவன் வேலை கொடுக்கிறான். கண்ணீர் வந்தது. அதுல இருந்து பழனிக்கு போற போதெல்லாம் ஒரு வெண்பா எழுத ஆரம்பிச்சேன். முதல் மாசம் சம்பளம் பழனியில. அப்பவெல்லாம் சம்பளம் குறைவு, மதிப்பு அதிகம். சம்பளம் முருகேச முதலியார் சொன்னார், அந்த புது வாத்தியாருக்கு சம்பளம் நான் கொடுக்கிறேன். வந்துட்டார். ஒரு கவர்ல வச்சு கொடுப்பாங்க. ஒரு 200 ரூபாய் என்னமோ, அவ்வளவுதான் அந்த காலம். ஆனா 3-4 பவுன் வாங்கலாம். 1966 வந்தார். கவர் எடுத்தார். எனக்கு கொடுக்கும் முன்னால பையில இருந்து முருகனுடைய ராக்கால சந்தனத்தை எடுத்தார். கையில கொடுத்து சாப்பிடுங்க. சாப்பிட்டேன். கவர் கொடுத்தார். முருகப்பெருமான் கொடுக்கறான். அன்னைக்கு அவர் ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தது. இன்னைக்கு இத்தனை வருஷம் ஆச்சு. முருகப்பெருமான் ஊரா நாடு நாடாக மரியாதையோடு மதிப்போடு புகழையும் கொடுக்கிறான், பொருளையும் கொடுக்கிறான், தமிழையும் கொடுக்கிறான், தன்னையும் கொடுக்கிறான். இன்னொரு அதிசயம் சொல்லட்டுமா? ஒரு முறை ஒரு பிரார்த்தனை பண்ணினேன். இது நடந்தால் நான் காவடி எடுக்கிறேன். என் மகளுக்கு கல்யாணம் ஆச்சு. 1 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை. 1 வருஷம்தான் ஆச்சு. எல்லாம் குழந்தை இல்லை, குழந்தை இல்லை, குழந்தை இல்லை. நான் என்ன பண்ணேன், முருகா இந்த குழந்தை பிறந்துட்டா நான் ஒரு காவடி எடுக்கிறேன். காவடிங்கிறது செட்டி நாட்டுல கடுமையான பிரார்த்தனை. அதுவும் எங்க தேவகோட்டையில இருந்து பழனி கிட்டத்தட்ட 180 கிலோமீட்டர், 8 நாள் நடை, கடுமையான விரதம். சரி எடுக்கிறேன் சொல்லிட்டேன். யோசிச்சேன், நம்ம இந்த வருஷமே காவடி எடுத்துருவோம். நம்ம வேலையை நம்ம பண்ணிட்டா முருகன் கடங்காரன் ஆயிடுவான். என் வேலையை முடிச்சு விட்டேன், உன் வேலையை முடியும்னு சொல்லிவிடலாம். இது நான் பண்ண முட்டாள்தனம். இந்த வருஷமே காவடி எடுக்கிறேன். சரி, 1994 காவடி எடுக்கிறேன்ட்டேன். காவடி எடுக்க ஏற்பாடு பண்றேன். எங்க மாமியார் காலமாயிட்டாங்க. அருளாடியார் இந்த வருஷம் எடுக்க வேண்டாம், வேலைக்கு பார்த்துக்கலாம். நான் பாத யாத்திரை மட்டும் பண்ணினேன். அந்த வருஷம் எடுக்க முடியல. அடுத்த வருஷம் ஏதோ பிரச்சனை வந்துருச்சு, எடுக்க முடியல. அதுக்கப்புறம் எடுக்க முடியல. வேடிக்கை என்ன தெரியுமா? எந்த வருஷம் நான் காவடி எடுக்கிறதா சொல்லி எடுக்க முடியாம போச்சோ, அடுத்த வருஷம் ஒரு பெண் குழந்தை பிறந்துருச்சு. முருகன் என்ன கடங்காரனாக்கிட்டான்.
நான் அவனை கடன்காரனாக்க பார்த்தேன். அந்த பெண் குழந்தை இன்னைக்கு MBBS முடிச்சு MD படிச்சுட்டு இருக்கு. முருகன் போட்ட பிச்சை இது அதிசயமா இல்லையா? அவன் கொடுப்பான். நினைச்ச போது நீங்கள் வழிபாடு செய்தால் எல்லாம் கொடுப்பான். பின்னாலே 1997 காவடி எடுத்தேன். அந்த காவடி எடுத்த பொழுதும் முருகன் அதிசயங்களை நிகழ்த்தினான். காவடியை தூக்கிவிட்டு வர்றேன், என்னால முடியல. கண்டவராயன்பட்டின்னு ஒரு பகுதி, அதுல ஒரே முள்ளா கிடக்கும், கஷ்டம். வந்துட்டு இருக்கேன், கால் இழுக்குது, இன்னும் 5 கிலோமீட்டர் போகணும் தங்குற இடத்துக்கு. காவடியை யார்கிட்டையும் மாத்த முடியாது. யாருக்காவது காவடியை மாத்தனா அடுத்த வருஷம் அவரு எடுக்கணும், நான் எடுக்கணும். அவ்வளவு சூழ்நிலை. தவித்து கொண்டிருக்கிறேன், நடக்க முடியல. என் பையன் என் கூட வர்றான், எங்க ஆட்சி மகன் 2 பேரும் வர்றாங்க. நாங்க வாங்கிக்கட்டுமா? நீங்க வாங்கினா அடுத்த வருஷம் நம்ம 2 பேரும் எடுக்கணும். கால் தள்ளாடுது. முருகா, இன்னும் ரொம்ப தூரம் போகணுமே, இப்பத்தானே ஒரு 40 கிலோமீட்டர் வந்திருக்கோம். திடீர்னு ஒரு காரு வந்து நிக்குது. ஒருத்தர் இறங்குறார். கண்டனூர் மாயாண்டி செட்டியார்னு பேர், ரங்கநாதன்னு பின்னால பேர். இறங்குறார். என்ன ஒரு பார்வை பார்த்தார், நான் தள்ளாடுறத பார்த்தார், பக்கத்துல வந்தார். தமிழ் பாட்டு அற்புதமா பாட ஆரம்பிச்சிட்டார். காருத்த தென்பரங்குன்றமதில் விளையாடு கருணையானந்த குருவே, காரணமதான பரிபூரண கிருபாகரா, கடல் வண்ணனுக்கு மருகா, கமலத்தில் வந்தாயனை சிறையில் வைத்தவா, கமல் பழனி எம்பதியனே, கயலொத்த விடிமாதெனும் புறப்பெண்ணுக்கு காண்வேங்கை மரமானவா, கதியான பொதிகை வரை தனிலுரையும் இருடிக்கு கலையேற்றிய பண்டிதா, கங்காதரன் செவியில் ஓங்கார பிரணவம் கற்பித்த சாமிநாதா, கண்ணல் வில்லி கருமை மைத்துனாம் சமணரை கழுமுனையில் இட்ட குமரா, கண்ணாயிரம் பெற்ற அண்டர்கோனுக்கு வரு கலியகத்திய தெய்வமே. இதுவரைக்கும் நான் சொன்னது ஒரு வரி. இந்த பாட்டுல இன்னும் 3 வரி. அவர் பாட ஆரம்பிச்சாரா, எனக்கு எல்லாம் மறந்து போச்சு. முருகா முருகா முருகா, அந்த பாட்டு இழுத்துது. தமிழ் பாட்டு இல்லைன்னா பாத யாத்திரை போக முடியாது. நான் நடக்கிறேன்னு சொன்னா கால் பின்னாலே போகும். முருகன் இழுக்கிறான்னா இழுத்துக்கிட்டே போயிடுவான். 5 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட 3/4 மணி நேரத்துக்குள்ளே, 1 மணி நேரம் கூட வச்சுங்களேன், கரெக்டா போய் கண்டவராயன்பட்டி கண்மாய் தாண்டி பிள்ளையார்கிட்ட வச்சேன். நிமிந்து பாக்குறேன், அப்பா வந்துட்டோம். இன்னும் ஒன்னே ஒண்ணு சொல்லிட்டு இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். ஒருத்தர் சொன்னார் எனக்கு, காவடி எடுக்கிற பொழுது ராத்திரிக்கு நீங்க தூங்காம பூஜைய பார்க்கணும்னா. அந்த காலத்துல இந்த காவடி எடுத்தா ராத்திரி 12 மணிக்குத்தான் பூஜை போடுவாங்க. முடிச்சுக்கிட்டு இருக்கணும். வயிறு நம்ம குன்னக்குடியை விட்டு காவடி புறப்பட்டுச்சு. கண்டவராயன்பட்டி போய் ராத்திரி படுக்கிறதுக்கு மருதுபட்டின்னு ஒரு ஊர், அங்க ஒரு தோப்புல படுத்து கிடக்கணும். மேல வானமே கூரை, மழை பெஞ்சா நனையணும், ஆனா பெய்யாது. ஆண்டவன் கட்டளை. நான் போனேன். ஒரு 7:30 மணி ஆச்சு. போனேன், காவடிய வச்சேன். கால் வலிக்குது, ரொம்ப சிரமமா இருக்கு, களைப்பா இருக்கு. ஒருத்தர் 2 இளநீ கொடுத்தார், குடிச்சேன். போதும், வேற ஒண்ணும் வேண்டாம், கொஞ்சம் படுத்தா தேவையில்ல. படுக்கலாமா வேண்டாமா? ராத்திரி 12 மணிக்கு பூஜை பார்க்கணும். ஐயோ, மணி இப்பதான் 8 ஆகுது. 12ன்னா நான் 4 மணி நேரம் முடியாது. நாளைக்கும் காவடியோட தானே போறோம், நாளைக்கு பூஜையை பார்த்துக்குவோம். இப்ப என்ன கெட்டு போச்சு? நான் பாட்டுக்கு படுத்தனா அருமையா தூங்கிட்டேன். வீட்டுல வராத தூக்கம் காவடி எடுக்கிற போது வரும், பாத யாத்திரை பண்ற போது வரும். எத்தனை தூக்க மாத்திரை போட்டாலும் மயக்கம்தான் வருமே தவிர தூக்கம் வராது. பழனி ஆண்டவனை நினைச்சு படுத்தா தூக்கம் வரும். நல்லா தூங்கிட்டேன். ராத்திரி 12 மணி. எனக்கு முதல் இடம் கொடுத்து படுக்க வச்சிருக்காங்க. எதிர்த்தாப்புல வேல் வச்சிருக்காங்க. அந்த இடத்துல அபிஷேகம் ஆக போகுது. சாமியாடி செட்டியார் வந்தாச்சு, எல்லாரும் வந்துட்டாங்க. அரண்மனை பொங்கல் வந்தாச்சு, தீபாராணை ஆக போகுது. இப்போ வேலுக்கு அபிஷேகம் நடக்க போகுது. நான் நல்லா தூங்கிட்டு இருக்கேன். அங்கிருந்து ஒரு புண்ணியவான் கிட்டத்தட்ட ஒரு 140 கிலோ எடை இருப்பார். நமக்குன்னு உடம்ப வளர்த்திருத்தார். அவர் அங்கிருந்து வேகமா நடந்து வந்தார். நான் காலை நீட்டி படுத்திருக்கேன். பாத யாத்திரை போற பொழுது உயிர் காலில் தான் இருக்கும்.
அவர் அந்த இடத்துக்கு வந்தார், வேகமா ஓடி வந்தார், என் கால்ல ஒரு மிதி நறுக்குன்னு மிதிச்சார். எப்படி இருக்கும்? உயிரே காலில் இருக்கு. முருகான்னு எந்திரிக்கிறேன், கோபமா வருது, ஆத்திரமா வருது, எதிர்த்தாப்புல பாக்குறேன், வேலுக்கு பாலபிஷேகம் நடக்குது. நான் நினைச்சுக்கிட்டேன், மிதிச்சது அவர் இல்ல, அவன். 1000 அதிசயங்கள். பழனி ஆண்டவனை பத்தி பேச ஆரம்பிச்சா அதுக்கு எல்லையே கிடையாது. நான் நிறுத்தணும்னு நினைக்கிறேன், அந்த பழனி ஆண்டவன் இழுத்துக்கிட்டே போறான். பழனிய பத்தி பேசினது கொஞ்சம், இன்னும் விட்டு போனது ரொம்ப அதிகம். ஒவ்வொரு படியில ஏறி கும்பிடுற பொழுதும் நம்ம வாழ்க்கை ஒவ்வொரு படி மேலே ஏறும். உன்படியில் ஏறி உனை வாழ்த்தும் நாளெல்லாம் என் தகுதி ஏற இருகரத்தால் தூக்கி விட்டாய். பழனி ஆண்டவன் எனக்கு செய்திருக்கிற நன்மைக்கும் எனக்கு கொடுத்திருக்கிற பெருமைகளுக்கும் இந்த தோலை செருப்பா அவன் காலில் தச்சு போட்டா கூட பத்தாது. அதை இன்றைக்கு நன்றி கடனை சொல்லக்கூடிய பெரு வாய்ப்பை கனடா நகரத்தார் சங்கத்தார் தந்திருக்கிறார்கள். நம்முடைய அன்பிற்குரிய டாக்டர் அருண் சொக்கலிங்கம் அவர்கள், நம்முடைய அன்பிற்குரிய ராஜ் வள்ளியப்பன் அவர்கள், அன்பிற்குரிய நாச்சியப்பன் அவர்கள், வசந்தா ஆட்சி அவர்கள், இவங்க எல்லாருக்கும் இந்த புண்ணியம் போய் சேருகிறது. இப்பொழுது என் பக்கத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய அன்பிற்குரிய ஐயா பெத்த பெருமாள் அவர்களுக்கு இந்த புண்ணியம் போய் சேருகிறது. எனக்கு எங்க நிறுத்த போறோம்னு தெரியல. ஆனா பழனி ஆண்டவன் எல்லாருக்கும் அருள் செய்யக்கூடிய பெருமான் இப்போதைக்கு இது போதும் என்கிறான். அதனாலே வெற்றிவேல் முருகனை வணங்கி பழனி தண்டாயுதபாணியினுடைய திருவருட் கருணையினாலே எல்லா பெருமக்களும் எல்லா இன்பங்களும் பெறுவார்களாக என்று வாழ்த்தி, இந்த பழனி பாத யாத்திரையில மட்டும்தான் திருஞான சம்பந்தர் காட்டியபடி திருநீற்றினுடைய ஆற்றலினாலே ஆயிரக்கணக்கான பெருமக்கள் நடந்து போகிறார்கள். திருநீற்றின் பெருமையை மீண்டும் காட்டக்கூடிய ஒரு யாத்திரை பழனி பாத யாத்திரை என்பதை குறிப்பிட்டு, நான் ஒரு 19 வருஷம் பாத யாத்திரை போனேன். இப்ப வயசாயிடுச்சு. முருகப்பெருமான் எல்லா இடத்திலையும் போய் என்னை அவனை பற்றி பேச வேணும் என்று கட்டாயத்தோடு ஆணையிட்டு இருக்கிறான். இது நான் பெற்ற பேரு என்பதை சொல்லி இருந்து கேட்ட பெருமக்கள் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்து, என்னையும் ஒருவனாக்கி இரும் கடல் சென்னையில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து, நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தெண்டனிட்டு இந்த உரை முழுவதும் பழனி ஆண்டவனுடைய திருவடிகளில் சமர்ப்பணமாகிறது என்பதை சொல்லி, இந்த ஆண்டு பழனிக்கு காவடி செல்லுமா செல்லாதா என்று நினைத்த பொழுது பழனி ஆண்டவன் அற்புதங்களை செய்தான். இந்த காவடிகளை கொண்டு போய் செலுத்தி கொண்டு வர கட்டளையிட்டான். இந்த உடம்பும் இந்த உயிரும் அவனுடைய திருவடிகளில் சமர்ப்பணம் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறோம். எல்லா பெருமக்களுக்கும் எல்லா இன்பங்களையும் பழனி ஆண்டவன் தர வேண்டும் என்று அவன் திருவடிகளை வணங்கி வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம். ராஜாத்தி குங்குமம் தொட்டால் ஒட்டிக்கொள்ளும் தன்மை, நெற்றியில் இட்டால் புண்ணாகாது உண்மை. பல வண்ண கலர்களின் பெருமை, இதுதான் ராஜாத்தி குங்குமத்தின் மகிமை. ராஜாத்தி குங்குமம் வைத்தால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். 30 ஆண்டுகளாக மக்களின் நன்மதிப்பையும் பாராட்டுகளையும் பெற்றது. பெண்களின் அழகுக்கு அழகு சேர்ப்பது ராஜாத்தி குங்குமம். தமிழகமெங்கும் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். For trading enquiry